Hare Krishna devotees. So உங்களுக்கு ஸ்லைடு கிளியரா தெரியுதா? ஆடியோ ஸ்லைடு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தெரியுது. ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த 18 வாரம் பகவத்கீதை வகுப்புக்கு எல்லாரையும் உங்களை அன்போட வரவேற்கிறோம். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4th சாப்டர், டிரான்சென்டல் நாலேஜ் பேர் இங்கிலீஷ்ல, உன்னத அறிவு. ஒரு நிமிஷம். ஸோ கிளாஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த 4வது சாப்டர் நல்லபடியா புரியணும்ட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் 3 வாழை சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிளாஸ் போறதுக்கு முன்னாடி மங்களாச்சாரம் செட் பண்ணிட்டு கிளாஸுக்குள்ள போலாம். ஓம் அஞ்ஞான திம்மரந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கய்ய சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசைதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சகலிதா ஸ்ரீ விஷாகான்விதம் ச. हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. मुगं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानंद माधवं श्री चैतन्य ईश्वरं. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. அத்தியாயம் 4, டிரான்சென்டல் நாலேஜ் உன்னத அறிவு. இதுல உள்ள இந்த 4வது சாப்டர்ல என்னென்ன செக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்ப பகவத்கீதையை பாத்தீங்கன்னா பகவானுக்கும் அர்ஜுனருக்கும் நடந்த உரையாடல் தொடர்ந்து நடந்தது. 700 ஸ்லோகமும் தொடர்ந்து நடந்தது. பட் அதை வியாசர் அந்த சப்ஜெக்ட் வைஸா அவரே பிரிச்சு தான் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த இது உன்னத அறிவு டிரான்சென்டல் நாலேஜ் என்ற சப்ஜெக்ட். இந்த 4வது சாப்டர் போறதுக்கு முன்னாடி 3வது சாப்டர் நம்ம ஒரு வாரம் டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அதனால ஒரு குயிக் ரீகேப் ஒரு 2-3 நிமிஷத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு 3rd சாப்டருடைய கண்டென்ட்ஸ் என்ன, டிஸ்கஷன் என்னன்னு பார்த்துட்டு நம்ம 4th சாப்டருக்கு போவோம். ஸோ அத்தியாயம் 3 என்ன ஆகுதுன்னா, 2nd சாப்டர்ல 2வது சாப்டர்ல அர்ஜுனர் சண்டை புரிய பண்ண மாட்டேன்ட்டு கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறாரு. சரணடைஞ்ச உடனே அவருக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்குறாரு. நீ இந்த சரீரம் இல்லை, யாருமே இந்த சரீரம் கிடையாது, எல்லாருமே அழிவற்ற ஆத்மாக்கள். இப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா அவரை மோட்டிவேட் பண்றாரு அர்ஜுனர் போர்ல சண்டை புரியணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்ட அர்ஜுனருக்கு என்ன ஆகுது, ஒரு கன்ஃபியூஷன். ஆன்மீகம்னாலே சரி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா போறது தானே, துறவு மாதிரி. அப்ப என்னையா சண்டையில ஈடுபடுத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி 3வது சாப்டர்ல முதல்ல அந்த கொஸ்டினை வைக்கிறாரு. ஏன் சண்டை போடணும் அப்படின்றாரு. அப்பதான் சொல்றாரு, துறவுனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது இல்ல, செயல்களை துறப்பது துறவு இல்ல, ஆனால் செயல்கள் பண்ணணும். ஆனா அந்த செயல்கள் மேல உள்ள அந்த பலன் மேல உள்ள பற்று, அதைதான் துறக்கிறது தான் உண்மையான துறவு. அப்ப துறவுன்ற பேர்ல நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி கற்பனையான துறவு, எப்படி அந்த மாதிரி கற்பனையான அந்த பொய்யான துறவு எப்படி சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்குது, செயல்களை துறந்து சோம்பேறியா இருக்கிற மாதிரி. அப்போ அதெல்லாம் பகவான் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல 9 வருஷத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு.
அப்புறம் அந்த மாதிரி நம்ம அந்த யோகா பயிற்சி பண்றது மூலமா எப்படி நமக்கு கிராஜுவலா படிப்படியா நம்ம முன்னேறோம். அதுல என்னென்ன நிலைகள் இருக்கு, முதல்ல கர்மிகள், அப்புறம் கர்மகாண்டம் ஃபாலோ பண்றவங்க, அப்புறம் பௌதிகமான மக்கள் தான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அப்புறம் கர்மகாண்டம்னா ரூல்ஸ் கொஞ்சம் சாஸ்திரப்படி ஃபாலோ பண்றவங்க, அதுக்கு மேல அந்த யோகா கர்ம யோகா, அதுல சகாம கர்ம யோகா, நிஷ்காம கர்ம யோகா. சகாமனா ஆசையோட கொஞ்சம் பகவானுக்கும் செய்யணும், எனக்கும் கொஞ்சம் ஆசை இருக்கு அனுபவிக்கிறது. நிஷ்காம கர்ம யோகான்னா எல்லாமே பகவானுக்காக சந்தோஷத்துக்காக செய்யறது. அப்போ இது மாதிரி நம்ம வாழ்க்கை முறை அமைச்சுக்கணும்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும், இல்லைன்னா இது தியரியா தான் இருக்கும். அப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா, இதுக்காக உதாரணம் வைப்பதற்காக பெரிய பெரிய மனிதர்கள், ஆச்சாரியர்கள் இவங்க எப்படி வழி நடத்துறாங்களோ அப்படிதான் காமன் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜனக மகாராஜ் எப்படி இருந்தாரு, ராமர் எப்படி இருந்தாரு, அது மாதிரி பல உதாரணங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்பதான் நமக்கு ஒரு ரோல் மாடல் பார்த்தா தான் நமக்கும் இதெல்லாம் சாத்தியம். நம்ம சாமானிய மனிதர்களா இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தா நமக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன், நம்மளாலையும் பகவத்கீதை ஃபாலோ பண்ண முடியும்ன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அப்போ இந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறப்போ என்னால சில வாழ முடியலையே, இந்த ஆசை இருந்தாலும் அதை நிறைவேற்ற முடியலன்னு அர்ஜுனர் கேட்கிறப்போ அதுக்கு அந்த காமம் தான் காரணம். அப்ப ஆன்மீகத்துக்கு பெரிய விரோதி என்னன்னா காமம். அதை வந்து அந்த காமம் வந்து எங்கெங்க இருக்கு, அந்த காமத்தை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா டிஸ்கிரிப்ஷன் இந்த ஆன்மீக பயிற்சி மூலமா எப்படி இந்த உயர்ந்த சுயேட்சை எப்படி நம்ம வந்து அந்த காமத்தை வந்து நம்ம மாபெரும் சவாலை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புலன்கள் கட்டுப்பாடு, மனம் கட்டுப்பாடு, புத்தி. அப்ப புலன்களை கட்டுப்படுத்துறது வந்து இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் பார்த்தோம். மனதை கட்டுப்படுத்துறது வந்து நம்ம தினந்தோறும் பண்ற ஜபம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். புத்தியை வந்து புத்தி காமம் புத்தியில இருக்கு. அப்ப அதை எப்படி பண்றதுன்னா இந்த மாதிரி பகவத்கீதா, பாகவதம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் டெய்லி கேட்கறதால, படிக்கிறதுனால அப்போ புத்தி வந்து பியூரிஃபை ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து அந்த காமத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி சொல்யூஷன் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அது நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்ப 4th செக்ஷன், இன்னைக்கு 4ஆம் அத்தியாயம், உன்னத அறிவு, டிரான்சென்டல் நாலேஜ். இதையே 4 பாகமா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 42 ஸ்லோகங்கள். இந்த 42 ஸ்லோகத்துல 41 ஸ்லோகமும் வந்து பகவான் தான் பேசுறாரு. ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் ஒரு டவுட் அர்ஜுனர் நடுவுல கேட்கிறாரு. அந்த என்ன டவுட்ன்றது நம்ம வரப்போற செக்ஷன்ல பார்க்கலாம். இப்ப மீதி உள்ள 41 ஸ்லோகமும் வந்து பகவான் தான் பேசுறாரு. இப்போ முதல் 10 ஸ்லோகம் நித்தியமான கல்வி, எட்டர்னல் எஜுகேஷன். இந்த ஆன்மீக கல்வின்றது வந்து இப்ப பாத்தீங்கன்னா பௌதிக அறிவுன்றது வந்து அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு டைம்ல சொன்னாங்க ஆட்டம் வந்து பிரிக்க முடியாதுன்னாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்டம் பிரிக்கலான்னு போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பௌதிக கல்வியிலிருந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆனா ஆன்மீக கல்வின்றது இன்னைக்கு மாறவே மாறாது. அது காலங்காலத்துக்கு இப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதா எப்படி இருந்ததோ அதேதான் இன்னைக்கும் பகவத்கீதா. ஒரு வார்த்தையோ ஒரு சொல்லோ எதுவும் மாறுபடலை. இப்ப இந்த நித்தியமான கல்வி எதுக்குன்னா, இந்த ஆன்மீக கல்வி எதுக்குன்னா, இப்போ நம்ம ஒரு டிவைஸ் வாங்குறோம்னா அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தான் இந்த நித்தியமான கல்வி. இந்த பகவத்கீதைன்றது நான் யார், கடவுள் யார், எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு என்ன, இது வந்து மாற போறது இல்லை. 5000 வருஷத்துக்கு அப்புறம் தான், 10,000 வருஷத்துக்கு அப்புறம் இதே தான். நான் ஆத்மா, கடவுள் பரமாத்மா, நான் பௌதிக உலகத்தை இருக்கேன், எப்படி கடவுளை நம்ம சென்று அடையிறது. ஸோ இந்த அறிவு வந்து என்னைக்கும் மாறாது. இதுதான் நித்தியமான கல்வி. இந்த நித்தியமான கல்வி அவர் கொடுக்கறதுனாலும் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, இந்த கல்வி வந்து தவறாக மக்கள் புரிந்து கொண்டு நானும் கடவுள், அப்புறம் வந்து எந்த கடவுளையும் கும்பிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் காலப்போக்கில். அப்ப அந்த தவறான கருத்துக்கள் எல்லாம் வந்து திருப்பி பகவானே திருப்பி யுகமா கீழே வந்து தர்மத்தை காப்பதற்கும் அதர்மத்தை அழிக்கிறதுக்கும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் வந்து என்ன பண்றாரு, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு அதர்மத்தை அழிக்கிறது, சாதுக்களை நல்லவர்களை பாதுகாக்கிறதுக்காக வர்றாரு. அதுதான் வந்து வந்த டைம்ல தான் அவர் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. என்னென்ன இது பகவத்கீதையோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்போ நமக்குள்ள அந்த தவறான கருத்துக்கள்லாம் என்னென்னு சொல்லி கிளியர் பண்றாரு 2வது செக்ஷன். 3வது செக்ஷன்ல என்னன்னா, நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இந்த பௌதிக உலகத்துல எந்த செயல்கள் பண்ணாலும் அதுக்கு விளைவுகள் உண்டு. விளைவுகள் இல்லாத செயல் நம்ம நியூட்டன்ஸ் 3rd லா கூட சொல்றாங்க, எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அந்த மாதிரி எந்த ஒரு செயலுக்கும் எதிர்விளைவு உண்டு. அப்ப அந்த செயல்களுடைய எதிர்விளைவுகளை அகற்றுவது எப்படி, என்னென்ன செயல்களுக்கு என்னென்ன மாதிரி ரியாக்ஷன் வரும், அந்த ரியாக்ஷனை நம்ம ஸ்டாப் பண்றது எப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கல் ஹிண்ட் 3rd செக்ஷன்ல கொடுக்குறாரு. அப்ப இந்த உன்னத அறிவை பெறறதுக்கு நம்ம ஒரு பௌதிகத்துல கூட பெருசா சாதிக்கணும்னா அதுக்குன்னு சில இது பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பெரிய லெவல்ல படிக்கணும்னா அதுக்கான விளையாட்டு விஷயங்கள் எல்லாம் நிறுத்திட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தியாகம்ன்றது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த உன்னத அறிவு, இந்த டிரான்சென்டல் நாலேஜ், இந்த ஆன்மீக அறிவு பெறணும்னா அதுக்கும் வந்து நம்ம சில தியாகங்கள் பண்ணியாகணும். அந்த தியாகம் பண்ணாதான் நமக்கு இந்த ஆன்மீக அறிவு கிடைக்கும். அந்த ஆன்மீக அறிவை புரிஞ்சிக்க முடியும்.
இப்ப நம்ம வந்து கிளாஸ் எடுத்தாலும் நம்ம கிளாஸ் கேட்டாலும் சரி, நம்ம ஒரு சில சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு மனதுல போய் பதியும், புரியும், அதை ஃபாலோ பண்ண முடியும். அப்ப என்னென்ன மாதிரி அந்த யாகங்களோட முக்கியம், அது எப்படி நம்ம வந்து ஒரு அந்த யாகத்துல ஒரு முக்கியமாக சொல்றாரு, நமக்கு ஆன்மீகம் அறிவு வேணும்னா ஒரு நல்ல உண்மையான குரு சிஷ்ய பரம்பரையில வந்த பகவான அந்த தத்துவத்தை உணர்ந்த குரு கிட்ட போய் அதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 25 வருஷம் வந்து 42 வருஷம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுதான் சுருக்கம், 4வது அத்தியாயத்தின் சுருக்கம். இப்போ முதல் ஸ்லோகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பகவான் சொல்றார், இவம் விவஸ்வத்தே யோகம் புரோக்தாவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராகத் மனு இக்ஷாக்கவே பிரவீத். மொழிபெயர்ப்பு, நித்தியமான கல்வி, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அழிவற்ற இந்த யோகம், அதான் சொன்ன எட்டர்னல் எஜுகேஷன், நித்தியமான கல்வி, அழிவற்ற, அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். வந்து ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு தான் சொன்னார் 5000 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, இந்த விஞ்ஞானத்தை இதே பகவத்கீதை வந்து சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். நம்ம சயின்டிபிக் முறைப்படி சூரியனுக்குள்ள வந்து ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால அங்க யாரும் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனா சாஸ்திரப்படி ஜீவராசிகள் எல்லா கிரகங்கள்லயும் உண்டு. அது நிலாலயா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் உண்டு. ஏன்னா நம்ம நினைப்போம் எப்படி அவங்களுக்கு என்ன மாதிரி உடல் அமைப்பாங்க எப்படி இருக்க முடியும்னா, இப்ப நம்ம தண்ணியில வாழ முடியாது, ஆனா தண்ணீர்ல வாழறதுக்கு சில உடல் அமைப்பு மீன்கள் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நெருப்புலயும் வாழறதுக்கு அப்போ விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபயர் பாக்டீரியான்றாங்க. அந்த மாதிரி அந்த பகவான் அந்த மாதிரி ஒரு சரீரத்தை கொடுக்குது. அப்போ இந்த சூரியனுக்குன்னு ஒரு கடவுள் இருக்காரு, தான் சூரிய தேவன். சூரிய நமஸ்காரம் பண்றோம், சூரிய தேவனை நிறைய பேர் வழிபடுவாங்க. நம்ம பொங்கல் கொண்டாடுறப்போ சூரிய தேவனுக்கு தான் நம்ம வழிபடுறோம். அப்போ அந்த சூரிய தேவனுக்கு விவஸ்வான் பேர். அவர் இந்த கரண்டா இருக்கிற சூரிய தேவன் வந்து விவஸ்வான், அந்த போஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும், அடுத்தது வேற ஒருத்தர் வரும். இப்ப கரண்டா இருக்கிற சூரிய தேவன் வந்து பேர் வந்து விவஸ்வான், அவருக்கு வந்து நான் உபதேசித்தேன்னு சொல்றாரு. விவஸ்வான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சங்கிலி தொடர் போல விவஸ்வான் என்ன பண்றாரு, மனித குல தந்தையான மனுவுக்கும், அது மனுன்றவர் மனித குல தந்தை, அதுல இருந்தான் மனிதர்கள் வந்தார்கள், அதுதான் மனுஷன், மனுன்றதுதான் மனுஷ் அப்படின்னு வந்தது. அந்த மனுவுக்கு வந்து அவர் இதையே நாலேஜை கொடுக்குறாரு. மனு என்ன பண்றாரு, அவர் கீழே வர இக்ஷ்வாக்கு மன்னர் அவருக்கு இதை உபதேசிக்கிறார். இந்த மாதிரி இந்த பகவத்கீதை நாலேஜ் வந்து 5000 வருஷமா இல்ல, இந்தபடி ட்ரேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பிரபுபாதருடைய பர்பட் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்க அதுல போய் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துடைய பர்பட், அதாவது பிரபுபாதருடைய விளக்க உரை நீங்க படிச்சீங்கன்னா கிளியரா கால்குலேஷன் போட்டுப்பாரு, எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி பகவத்கீதை வந்து இப்ப நம்ம ரீசெண்டா கேள்விப்பட்டது 5000 வருடங்களுக்கு முன்னாடி. பட் பகவான் என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி சூரிய பகவானுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த பகவத்கீதைன்றது வந்து நித்தியமான கல்வி, இப்போ புதுசா வந்த கல்வி இல்லை. நமக்கு தெரியும் பைபிள், குரான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பைபிள் வந்து ஒரு 2500-400 வருடங்களுக்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய சிஷ்யர்களால கொடுக்கப்பட்டது. குரான் வந்து ஒரு 1300-1400 வருடங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது. பகவத்கீதை 5000 வருடம். பட் இதுபடி பாத்தீங்கன்னா பகவத்கீதை அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. அப்ப இந்த கல்வி எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வேதத்துக்கு பேர் ஸ்ருதின்னு பேரு. ஸ்ருதினா நம்ம மாதிரி எழுதி வச்சு படிக்க மாட்டாங்க, காதால் கேட்பது ஸ்ருதி. அப்போ குரு சொல்லி சிஷ்யர் கேட்கறது. அந்த சிஷ்யர் என்ன பண்றாரு, அவருடைய சிஷ்யருக்கு சொல்லி கொடுப்பார். அப்படி குரு சிஷ்ய பரம்பரையில தான் வரும். அப்ப ஏவம் பரம்பரா பிராப்தம் தான் 2வது ஸ்லோகம் சொல்றாரு. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விது சா காலேன மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாரு, உன்னதமான இவ்விஞ்ஞானம், இதுவும் விஞ்ஞானம் தான், இது சென்டிமெண்ட் கிடையாது. பகவத்கீதைன்றது வந்து ஆன்மீக விஞ்ஞானம், நான் யாருன்றது உணர்ற விஞ்ஞானம், தன்னை அறியும் விஞ்ஞானம்னு சொல்லலாம், செல்ஃப் ரியலைசேஷன். அப்ப இந்த உன்னதமான இவ்விஞ்ஞானம் என்னாவது, சீடர்களின் சங்கிலி தொடர் மூலமாக பெறப்பட்டது. இது புக்ல வராது. இது வந்து எப்படின்னா, அந்த காலத்துல வந்து கலியுகத்துக்கு முன்னாடி வரைக்குமே இது வந்து ஸ்ருதி, காதால் கேட்கப்பட்டு அந்த ரிமெம்பரன்ஸ், அதாவது அவங்களுடைய மெமரியில தான் இருந்தது. அப்புறம் அதை அடுத்தவங்களுக்கு அவங்களுடைய சிஷ்யருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கலியுகத்துக்கு முன்னாடிதான் வியாசர் வந்து என்ன பண்ணாரு, கலியுக மக்களுக்கு மந்த புத்தி, நிறைய ஞாபக சக்தி கம்மி, ஆயுட்காலம் கம்மின்றத பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, புத்தக வடிவுல அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து எழுதி வைக்கிறாரு. அல்ல மகாபாரதத்துக்குள்ள வச்சிருக்கிற இதுதான் இந்த பகவத்கீதை. அப்ப இந்த உன்னதமான விஞ்ஞானம் சீடர் சங்கிலி தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது.
அப்போ ராஜ ரிஷின்னு இமம் ராஜ ரிஷியோ 2வது லைன்ல பாருங்க. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜ ரிஷி அப்படின்னா ராஜாக்களே ரிஷிகளா சொல்றாங்க. ரிஷிகள்லாம் அந்த அளவுக்கு அவங்க ஆன்மீகமா இருந்தாங்க, அதனால ரிஷின்றாங்க. புலன் கட்டுப்பாடோட ஆன்மீகத்தோட இருந்ததுனால அவங்க பிரஜைகளையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. அவ்வாறே புனிதமான மன்னர்களால், நார்மல் மன்னர்கள்ல புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டதுன்னா அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. தியரிட்டிக்கல் நாலேஜ் இல்ல, அவங்க அதை ரியலைஸ் பண்ணாங்க. ஆனால் என்ன ஆச்சு, எல்லாமே காலம் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய சக்தி உண்டு. எல்லாமே அழிக்கக்கூடிய சக்தி உண்டு. நமக்கே பாத்தீங்கன்னா நம்மளுடைய இளமை காலம் அழிக்குது. நம்மளுடைய நிறைய விஷயங்களை வந்து பணம், பேர், புகழ், நிறைய விஷயங்களை காலம் வந்து எல்லாமே அழிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு காலத்துல நமக்கு எல்லாமே கிடைக்கும், ஒரு காலத்துல எல்லாமே நம்ம கிட்ட இருந்து காலத்தால எடுக்கப்பட்டு விடும். அந்த மாதிரி. ஆனால் காலப்போக்கில் அந்த தொடர் விட்டு போகவே, அந்த குரு சிஷ்யர் மூலமா அந்த இது தொடர் விட்டு போகவே விஞ்ஞானம் மறைந்து விட்டதை போல தோன்றுகிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இது வந்து தொலைஞ்சது போல இருக்கு. இந்த பகவத்கீதாவோட நாலேஜ் என்ன ஆகுது, காலப்போக்கில் அது மறைஞ்சது போல இருக்கு. இப்போ அதை ரிவைவ் பண்றதுக்கு தான் பகவான் என்ன பண்றாரு, எதா திருப்பி கீழே வந்து இந்த பகவத்கீதையை வந்து இப்ப அர்ஜுனர் மூலமா இதை கொடுக்குறாரு. முன்னாடி சூரிய பகவான் கொடுத்தாரு, இப்ப அர்ஜுனர் மூலமா கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்றாரு, 5000 வருடங்களுக்கு முன்பு கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு வந்து இந்த உபதேசத்தை கொடுக்குறாரு. நம்ம சாஸ்திரப்படி என்ன 4 யுகங்கள் இருக்கு, சைக்கிள் மாதிரி. எப்படி இப்போ சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம் 4 இருக்கு இல்லைங்களா, சீசன் 4 இருக்கு. அப்போ இந்த வின்டர் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த இது ஆரம்பிக்கும். அது மாதிரி ஒவ்வொரு சுழற்சி தான். இந்த சுழற்சியில தான் நமக்கு எல்லாமே வருது. அப்போ ஃபர்ஸ்ட் வர யுகம் வந்து சத்தியயுகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மனிதன் கணக்குப்படி 17,28,000 வருடங்கள் உண்டு. திரேத்தயுகம் வந்து 12,96,000 வருடங்கள். துவாபரயுகம் வந்து 8,64,000 வருடங்கள். கலியுகம் வந்து 4,32,000 வருடம். இப்ப கணக்குப்படி பாத்தீங்கன்னா 5,000 வருடம் முடிஞ்சிருக்கு. மீதி 4,27,000 வருஷம் பேலன்ஸ் இருக்கு கலியுகத்துக்கு சாஸ்திரப்படி. அப்ப கலியுகத்தோட 2 மடங்கு துவாபரயுகம், கலியுகத்தோட 3 மடங்கு திரேத்தயுகம், கலியுகத்தோட 4 மடங்கு சத்தியுகம். இதுதான் வந்து மொத்தம் ஒரு திவ்ய யுகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரம்மாவுடைய ஆயுட்காலம் இதை வச்சு கணிக்கப்படுது. அப்ப இந்த பூமியோட வயசு சயின்டிபிக்கா வேலை சிலதான் சொல்லுவாங்க, இந்த பூமியோட வந்து 120 மில்லியன் இயர்ஸ். அந்த யூனிவர்ஸோட இது வந்து போட்டிருக்கோம் 155 ட்ரில்லியன் இயர்ஸ். அப்போ இது வந்து நம்ம அந்த பகவான் வந்து சூரிய கடவுளுக்கு உபதேசித்தது வந்து நம்ம அந்த உள்ள நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல உள்ள பர்பட் எடுத்து பாத்தீங்கன்னா பிரபுபாதா டீட்டெயிலா கொடுத்துருப்பாரு, பகவத்கீதை ஒரிஜினலா எப்ப சொல்லப்பட்டது அப்படின்னு. அப்ப இந்த நித்தியமான கல்வி, எட்டர்னல் எஜுகேஷன், இப்ப நம்ம சொல்றோம் பகவதை யாரால் பெற முடியும், அது ஒரு முதல் பாயிண்ட். யாரால் பெற முடியும், ரிசீவர். யாரிடமிருந்து பெறுவது, ப்ரீச்சர். எதை பற்றியது, ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் நித்தியமான கல்வி. நம்ம சொல்றோம் பௌதிக கல்வி, ஆன்மீக கல்வி. இந்த ஆன்மீக கல்வி யார்கிட்ட பெறுறது, யாரால பெற முடியும், யாரிடமிருந்து பெறுவது, எதை பற்றி, இதை பத்தி இந்த நித்தியமான கல்வி எதை பத்தி பேசுது, என்ன சப்ஜெக்டை பத்தி பேசுதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாரு. அப்ப யாரால் பெற முடியும்னா, இத கிளியரா வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்க பக்தன் மட்டும்தான் அந்த அறிவை பெற முடியும். பகவானுக்கு பிரியமானவர்கள் யாருன்னா பக்தர்கள். மற்றவங்களுக்கு தான் பகவத்கீதையை சொல்லலாம், எல்லாருக்கும் 150 ரூபா கிடைச்சா கிடைக்குது பகவத்கீதை மார்க்கெட்ல, ஆனா புரியாது. எல்லாமே சான்ஸ்கிரிட் இருக்கு, டிரான்ஸ்லேஷன் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த அறிவு, அந்த ஆன்மீக அறிவுன்றதுப்போ கடவுள்கிட்ட அந்த பக்தி நம்ம செலுத்ததான், அப்பதான் அந்த நம்ம வந்து இந்த நாலேஜ் நமக்கு புரியும். பக்தன் அது இல்லாம கடவுளுடைய நண்பனா இருக்குது. இப்ப அர்ஜுனர் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய நண்பனா இருக்காரு. அதே மாதிரி தகுந்த வினாக்கள் எப்படின்னா கொஸ்டின் கேட்கணும் எப்போதுமே. எல்லாத்தையுமே பிளைண்டா ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை, சென்டிமெண்டலா இல்ல அவங்க சொன்னாங்க அப்படின்னு நான் கேட்டுட்டேன்னு கிடையாது. ஆன்மீகத்துல எப்போதுமே கேள்வி கேட்கறது தவறு இல்லை. ஆனால் எப்படின்னா அதை ஒரு நல்ல ஆட்டிடியூடோட கேட்கணும், சேலஞ்சிங்கா கேட்காம நான் இதை தெரிஞ்சுக்கணும்ன்ற கண்ணோட்டத்தோட கேட்டா பகவானே பதில் கொடுப்பாரு, இல்ல பகவானுடைய பக்தர்கள் மூலமாவும் பதில் கிடைக்கும். அப்போ இந்த ஆன்மீக அறிவு, உன்னத அறிவு, நித்தியமான அறிவு எப்படி கிடைக்கும்னா நம்ம பகவானுடைய பக்தனா இருக்கணும், முதல் கிரைட்டீரியா. அப்புறம் வந்து அதை தகுந்த வினாக்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதுல கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன, எப்படி இதை நம்ம ஃபாலோ பண்ணா நமக்கு இதெல்லாம் நல்ல ரியலைசேஷன் வரும். ஏன்னா வெறும் தியரியா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கிடையாது. அப்ப என்னென்ன மாதிரி நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பகவான் சொல்றதை ஃபாலோ பண்ணாதான் இந்த நாலேஜ் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுதான் இங்க சொல்லுது. இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்துட்டோம். இது யாரால் பெற முடியும்னா பகவானுடைய பக்தர்களால தான் பெற முடியும். அப்ப பிரபுபாதருக்கு முன்னாடியே நிறைய பேர் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு போனாங்க, அவங்களும் பகவத்கீதையை சொல்லி கொடுத்தாங்க. ஆனா யாருமே பக்தர்களா மாறல. ஆனா இதே பிரபுபாதர்
பகவத்கீதை எடுத்துட்டு போனப்ப உலகம் பூரா பக்தர்களா, கிருஷ்ண பக்தர்களா மாறினாங்க. ஏன்னா ஒரு பக்தர் வாயில இருந்து அந்த பகவத்கீதையோட நாலேஜ் வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் புரியும், அதுக்கு இன்ஸ்பயர் ஆவாங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். பகவானை எடுத்துட்டு பகவத்கீதையை சொல்லி கொடுத்தீங்கன்னா அதனால எந்த ஒரு எஃபெக்டுமே இருக்காது. அது நான் கண் கூட நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளவு பேர் பகவத்கீதையை சொல்லி கொடுத்தாலும் இந்த அளவுக்கு யாருமே பகவத்கீதையை சீரியஸா எடுத்து படிச்சது கிடையாது. பிரபுபாதர் வந்து சொல்லி கொடுத்த பிறகுதான் பகவத்கீதை வந்து வீடு பட்டி தொட்டி எல்லாம் பரவச்சுன்ற மாதிரி அந்த அளவுக்கு இது எல்லாருக்கும் ரீச் ஆச்சு. அப்போ யாரிடமிருந்து பெறுவது, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். யாரிடமிருந்து பெறுவதுன்னா, இப்ப நிறைய பகவத்கீதையை பாத்தீங்கன்னா ஒரு 80-100 எடிஷன் இருக்கு பகவத்கீதால. அவங்கவுங்க கருத்துக்களை பகவான் இப்படிதான் சொல்லியிருக்கிறார், பகவான் இப்படிதான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பகவத்கீதையில பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை பத்தி ஒரு வார்த்தை கூட இருக்காது. கிருஷ்ணர் சொன்னது முக்கியம், கிருஷ்ணர் முக்கியம் இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அப்போ யாருக்கிட்ட இருந்து பெறுவதுன்னா, எப்படி நம்ம வந்து ஒரு யூனிவர்சிட்டி போறோம், ஒரு இன்ஜினியரிங் போறோம்னா நம்ம பார்த்து போறோம். அதாவது இந்த யூனிவர்சிட்டி ரொம்ப ப்ராப்பரான யூனிவர்சிட்டியா, அப்ரூவ்ட் ஆயிருக்கா, இதுக்கு அங்கீகாரம் இருக்கா. இப்போ கூட குவைத்ல சொல்றாங்க இன்ஜினியரிங்னா நம்ம வந்து NBA அப்ரூவ்டா இருக்கணும், அப்பதான் நாங்க அந்த கார்டு தருவோம் அப்படின்றாங்க. இப்ப நிறைய காலேஜ் பாத்தீங்கன்னா NBA அப்ரூவல் இல்ல, அவங்களுக்கு எல்லாம் கார்டு கிடைக்கல. குவைத்ல ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அப்போ ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அப்ரூவல் உள்ளதுதான். இதே வந்து பாத்தீங்கன்னா டுட்டோரியல் காலேஜ்லயும் சொல்லி கொடுப்பாங்க இன்ஜினியரிங். ஆனா அங்க படிச்ச எந்த மதிப்பும் கிடையாது, யாரும் வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க, இல்ல அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்காது. அதனால நிறைய பேர் பகவத்கீதையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க, நிறைய புத்தகங்கள் பகவத்கீதா இருக்கும். பட் அது அங்கீகாரிக்கப்பட்ட அங்கீகாரம் பெற்ற உள்ளதா, அது வந்து ப்ராப்பர் அதெல்லாம் சொல்ற குரு சிஷ்ய பரம்பரையில வந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டாதான் உங்களுக்கு அந்த நித்தியமான கல்வி வந்து ப்ராப்பரா உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா தவறான கல்வி கூட பகவத்கீதை மூலமா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால அந்த அங்கீகாரம், ஆத்தரைஸ்ட், இது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ என்ன இந்த சம்பிரதாயம், எந்த சம்பிரதாயம் பத்தி நம்ம பத்ம புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. சம்பிரதாய விஹினாயே மந்திரஸ்தே நிஷ்பலமதா. இதோட மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். குரு சீட பரம்பரையிலிருந்து பெறப்படாத எந்த மந்திரமும் பயனற்றது. பத்ம புராணத்துல இருக்கு, நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ல புராணங்கள் 18 புராணங்கள் இருக்கு. அதுல ஒரு புராணம் வந்து பத்ம புராணம். பத்ம புராணத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, குரு சீட பரம்பரையிலிருந்து பெறப்படாத எந்த மந்திரம் பயனற்றது. எனவே கலியுகத்தில் சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக 4 தெய்வீக புருஷர்கள் தோன்றுவார்கள். இதுல பகவான் சொல்றார். ஏன்னா அந்த சம்பிரதாயம் இருந்தா சம்பிரதாயம் மூலமா தான் நம்ம பெறணும். அப்ப சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது யாரு? பகவான் தான். ஏன்னா நம்மளால சம்பிரதாயத்தை கிரியேட் பண்ண முடியாது. அப்ப கலியுகத்தில் சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக 4 தெய்வீக புருஷர்கள் தோன்றுவார்கள். அவங்க யாராரு? லக்ஷ்மி தேவி நமக்கு தெரியும், நாராயணருடைய மனைவி லக்ஷ்மி தேவி. பிரம்மா தெரியும், படைக்கும் தொழிலை அவர் தான் பண்றார், பிரம்மா. ருத்ரர்னா சிவபெருமான். மற்றும் சனக ரிஷி அப்படின்னா பிரம்மாவுடைய 4 புதல்வர்கள் இருக்காங்க, சனகா, சனாதனா, சனந்தனா அப்படின்னு. அந்த சனக ரிஷி ஆகியோர் 4 வைஷ்ணவ சம்பிரதாயங்களை ஸ்தாபக ஆச்சாரியர்கள் ஆவார். இதை எங்க இருந்து படிக்கிறோம்? நம்ம சாஸ்திரத்துல இருந்து படிக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாமே பகவத்கீதை சாஸ்திரம், இது சாஸ்திரம் சொல்றபடிதான் நம்ம நடந்துக்கிறோம். எப்படி கவர்மெண்ட்ல ஒரு லா புக் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணாதான் கவர்மெண்ட் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த சாஸ்திரப்படி 4 வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் ஸ்தாபக ஆச்சாரியர்கள் ஆவார். இங்கதான் வந்து ஆச்சாரியர்கள். அவர்களது போதனைகள் ஒரிசாவில் இருந்த புருஷோத்தமர் இருந்து ஜெகநாத்புரியிலிருந்து பரவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கெல்லாம் பூரின்ற கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரிசால இருக்கு. பெரிய பழமையான கோயில், சத்தியயுகத்துல இருந்து அந்த கோயில் இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து இந்த 4 சம்பிரதாயங்களும் பரவும் சொல்லி பத்ம புராணத்துல இந்த வாக்கியம் இருக்கு. சம்பிரதாய வினேய மந்திரஸ்டே நிஷ்பலமதா அதோ கலோ பவிஷ்யந்தி சத்வர சம்பிரதாயின ஸ்ரீ பிரம்ம ருத்ர சனகா வைஷ்ணவ ஸ்ரீ பாவன சத்வாரஸ்தே கலோ பவ்யா இத்கலே புருஷோத்தமா. அப்ப அந்த 4 ஆச்சாரியர்கள் பத்தி பார்த்தோம், அதை பத்தி டீடைல். அந்த 4 ஆச்சாரியர்களை பத்தி டீடைல். ராமானுஜம் ஸ்ரீ சக்கரே, மத்வாச்சாரியம் சதுர்முகே, ஸ்ரீ விஷ்ணு சுவாமினாம் ருத்ரோ, நிம்பாத்தியம் சதுசன. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பத்ம புராணத்துல தான் எடுத்துருக்காங்க. ராமானுஜாச்சாரியர் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீசெண்டா டிவில கூட ஒரு சீரியல் வந்து ராமானுஜர். எல்லாரும் ஜாதி மதம் இனம் யாருக்கும் பகவானுடைய பக்தி அள்ளி எல்லாருக்கும் கொடுத்தாரு. இன்னைக்கு திருப்பதி கோயில் கூட அந்த அளவுக்கு இருக்குன்னா ராமானுஜரோட சிஷியரால தான் இருக்கு. ராமானுஜாச்சாரியார் தெய்வ திருமகளான லட்சுமி தேவியினால் அவரது சம்பிரதாயத்தை பிரதிநிதிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது அவர் ஒரு சம்பிரதாயம். அவருடைய சம்பிரதாயம் பேர் வந்து
ஸ்ரீ சம்பிரதாயம். ரைட் சைட்ல இமேஜ் பார்க்கலாம். கிருஷ்ணர்கிட்ட இருந்து லக்ஷ்மி தேவி வராங்க. லக்ஷ்மி தேவிட்டு இருந்து ராமானுஜாச்சாரியர் வந்து இந்த ஸ்ரீ சம்பிரதாயம், நம்ம பெருமாள் எல்லாம் வழிபடுவாங்க, நாமம் எல்லாம் போட்டு எல்லா கோயிலும் அவங்க தான் அர்ச்சகர்களா இருப்பாங்க. இது வந்து ராமானுஜாச்சாரியால ஏற்படுத்த சம்பிரதாயம் வந்து ஸ்ரீ சம்பிரதாயம். நீங்க வேலுக்குடி கிருஷ்ணன் அவருடைய உபன்யாசம்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சம்பிரதாயத்தை வராங்க. அது ஒரு சம்பிரதாயம். இது வந்து ஆத்தரைஸ்டு சம்பிரதாயம். அப்புறம் மத்வாச்சாரியர் 4 தலை பிரம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப பிரம்மாவுக்கு கீழே வர்றது யாரு அப்படின்னா மத்வாச்சாரியர். உடுப்பில போனீங்கன்னா மத்வாச்சாரியர் வந்து பெரிய உடுப்பி மட்டுன்னு ஒண்ணு இருக்கு, ஸ்ரீகிருஷ்ணா மட்டு. அப்ப அவர் மத்வாச்சாரியர் வந்து அவர் ஒரு இதை வந்து லைன் டிசிப்ளின் செக்ஷனை கிரியேட் பண்றாரு. மத்வாச்சாரியர்ல அது நிறைய பேர் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த கர்நாடகா பக்கம் போனீங்கன்னா தெரியும், உடுப்பில ஏகப்பட்ட அதாவது ஆச்சாரியர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் நிறைய பக்தர்கள் கிருஷ்ணரை மத்வாச்சாரியர் மூலமா வழிபடுறாங்க. விஷ்ணு சுவாமி ருத்ரராலும் அப்ப பகவான் சிவா, லார்டு சிவா, அவருக்கு ருத்ரர்னு சொல்றாங்க. ருத்ரரோட இன்னொரு பேர் அவருக்கு. அவருடைய இதுபடி விஷ்ணு சுவாமின்றவர் வந்து இந்த சம்பிரதாயம் வந்து ஸ்தாபனம் பண்றாரு. ருத்ர சம்பிரதாயம் பேர் இருக்கு, ருத்ர சம்பிரதாயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மத்வாச்சாரியால இருக்கிறது வந்து பிரம்ம சம்பிரதாயம், லக்ஷ்மி தேவியால இருக்கிறது ஸ்ரீ சம்பிரதாயம், சிவபெருமான் கீழ் விஷ்ணு சுவாமியால் நிறுவப்பட்ட சம்பிரதாயம் வந்து ருத்ர சம்பிரதாயம். 4வது சம்பிரதாயம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 4 குமாராஸ், பிரம்மாவுடைய 4 குமாராஸ்ல வந்து நிம்பர்காச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டு குமார சம்பிரதாயம் பேரு. இப்ப நம்ம இஸ்கான் வந்து எந்த சம்பிரதாயத்துக்கு கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மத்வ சம்பிரதாயத்துக்கு கீழே. ஏன்னா ஒரு குரு சிஷ்ய பரம்பரையில வந்து மத்வாச்சாரியருக்கு கீழே இந்த சைத்தன்ய மகாபிரபுடையவர் வந்து இனி தீட்சா வாங்கியிருக்கிறார். அதனால வந்து பிரம்மா மாதவ கௌடிய சம்பிரதாயம் பேரு நம்மளுடைய சம்பிரதாயம். இஸ்கான் வந்து இந்த மத்வாச்சாரியருடைய ஒரு பிரான்ச்ல வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் வந்து இந்த சம்பிரதாயத்துக்கு கீழே வருது. பாருங்க, இந்த குரு சிஷ்ய பரம்பரை மூலமா எப்படி வருதுன்றதை நீங்க இங்க பார்க்கலாம். ஏன்னா எதா இருந்தாலும் நம்ம வந்து தியரியா பேசுறதோட எப்படி அது ஃபாலோ ஆகுதுன்றது, அந்த குரு சிஷ்ய பரம்பரை எப்படி வருதுன்னு இந்த இதுல ஸ்லைட்ல இருக்கு. முதல்ல கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள் பகவான். அவர்கிட்ட இருந்து இந்த ஆன்மீக அறிவு யாரு கொடுத்தாருன்னா பிரம்மா. ஏன்னா பிரம்மாவை தான் அவர் சிருஷ்டி பண்ணார். பிரம்மா வந்து கிருஷ்ணரால சிருஷ்டிக்கப்பட்டார். இப்ப பிரம்மா கிட்ட இருந்து அவருடைய மகனான நாரதருக்கு இந்த நாலேஜ் போகுது. நாரதர் வந்து வியாசருடைய குரு. இப்ப நாரதர் தான் வியாசருக்கு கொடுக்குறாரு. வியாசர் தான் உங்களுக்கு எல்லா புராணங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் அவர் தான் புத்தக வடிவில் எழுதினார் துவாபர கலியுகத்துக்கு முன்னாடி. இப்ப வியாசர் என்ன பண்றாரு, இந்த நாலேஜ, இந்த ஆன்மீக அறிவை யார் கொடுக்குறாரு? மத்வாச்சாரியர். முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தோம், மத்வாச்சாரியர் வந்து பிரம்மா கீழே வராரு, மத்வாச்சாரியர் கொடுக்குறாரு. மத்வாச்சாரியர் என்ன பண்றாரு? பத்மநாபருக்கு கொடுக்குறாரு. பத்மநாபர் யாரு கொடுக்குறாரு? நரஹரி கொடுக்குறாரு. நரஹரி யாரு கொடுக்குறாரு? மாதவர். அப்புறம் அசோக்யர், அப்புறம் ஜீவ தீர்த்தர், அப்புறம் ஞான சிந்து, தயாநிதி, வித்யாநிதி, ராஜேந்திரர், ஜெயதர்மர், புருஷோத்தமர், பிரம்மண்ய தீர்த்தர், வியாச தீர்த்தர், லக்ஷ்மிபதி, மாதவேந்திர புரி, ஈஸ்வரபுரி, நித்யானந்தர், அத்வைத்தர், பகவான் சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ணரே வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து அவரும் வந்து இந்த பரம்பரை மூலமா இந்த ஆன்மீக அறிவை எல்லாரும் கொடுத்தார். ரூபர், சனாதனர், ரகுநாதர், ஜீவர், கிருஷ்ணதாஸ், நரோத்தமர், விஸ்வநாதர், பலதேவர், ஜெகநாதர், பக்தி வினோத் தாக்கூர், கௌரகிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரபுபாதருடைய குரு. லாஸ்டா வர்றது வந்து இப்போ நம்ம ஆசை பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத், இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர். இவர் தான் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல போயிட்டு இந்த பகவத்கீதை நாலேஜை கொடுத்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நிறுவி பல லட்ச பக்தர்களை உலகம் பூரா 10 வருடங்கள்ல எல்லாரும் வந்து மாத்தினார் கிருஷ்ண பக்தர்களா. இந்த ஏன்னா பகவத்கீதை இந்த அறிவை கொடுத்து எல்லாரும் அதுல இன்ஸ்பயர் ஆகி மாறினாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குரு சிஷ்ய பரம்பரை, அங்கீகரிக்கப்பட்ட குரு சிஷ்ய பரம்பரை, ஆத்தரைஸ்ட் போனஃபைட் டிசிப்ளிக் சக்சஷன் அப்படின்னு சொல்றது. அப்போ இது எந்த சம்பிரதாயத்துக்குன்னா பிரம்ம மாதவ கௌடிய சம்பிரதாய கீழே வருது. 4 சம்பிரதாயத்தை ஒரு பிரான்ச் தான் வந்து இது. இப்ப 2வது பார்த்தோம், யாரிடமிருந்து பெறுவது, அதை பார்த்தாச்சு. 3வது எதை பற்றி இந்த ஆன்மீக அறிவு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறோம், எதை பற்றி எதுன்னா இது ஆன்மீக அறிவு வந்து கடவுள் எப்போது அவதரிக்கின்றார் அது ஒரு இன்ஃபர்மேஷன். கடவுள் அவதரிப்பதற்கான என்ன காரணம், அவர் ஏன் கீழே வரணும், அவருக்கு அங்கிருந்தே எல்லாமே பண்ணலாமே, ஏன் கீழே வர. அப்ப இந்த ஆன்மீக அறிவை பெறுவதனால் எனக்கு என்ன பயன்? ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம ஒரு டைம் கொடுக்குறோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் இருக்கணும். இதுதான் நம்ம கொடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கிறோம்னா இதனால எனக்கு என்ன பயன், எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்றதுதான் இதெல்லாம் நம்ம பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப கடவுள் எப்போது அவதரிக்கின்றார்னா ஸ்லோகம் 4.7 வரும். இப்ப 7வது ஸ்லோகத்துக்கு வரும். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம், எல்லாருக்குமே தெரியும். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத
அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மா பகவான் எப்போ வர்றாருன்னா, எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பரத குல தோன்றனே அப்போதெல்லாம் நான் தோன்றுகிறேன். பகவான் கிருஷ்ணரே சொல்றாரு, நான் கீழே இறங்கி வரேன்றாரு. என்ன சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்ற மாதிரி அவர் தான் படைத்தவர். அப்ப அதனால அவருடைய படைப்பான விஷயம், இந்த பூமி, இந்த யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவர் வந்து பர்சனலா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறார். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அவரே கீழே வராது. ஏன்னா பேலன்ஸ் போயிடுச்சு, அன்பேலன்ஸ் ஆயிடுச்சு. எப்படி அன்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா, அதர்மம் மேல போயிடுச்சு, தர்மம் கீழே வந்துருச்சு. அப்போ பகவான் கீழே வந்து என்ன பண்றாரு, அதர்மத்தை எடுத்துட்டு தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டுறாரு. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அடுத்த ஸ்லோகத்துல வரும். அவர் எதுக்காக அவதாரம் பண்றாரு, பரித்ராணாய சாதுனாம் விநாக்ஷாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எதுக்காக வராரு, பக்தர்களை காத்து, நல்லவர்களை காத்து, துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள் வருது, அதர்மம் ஜாஸ்தி தலை தூக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்கிட்ட போய் முறையிடுவோம். சில டைம் அரசாங்கத்தை முறையிட்டாலும் சில டைம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. கலியுகத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா உள்டாவாரு. அப்போ நமக்குன்னு இப்போ ஒரு படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ரொம்ப அதர்மம் போற பாத்தீங்கன்னா சினிமால ஒரு ஹீரோ என்ட்ரி ஆனவனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், பரவாயில்ல அப்படி. அந்த மாதிரி பகவான் என்ன பண்றாரு, அதர்மம் ஜாஸ்தி போறப்ப, நம்ம கட்டுக்கு மீறி போறப்ப அவர் என்ன பண்றாரு, அவரே ஸ்வயம் கீழே இறங்கி வந்து அந்த பேலன்ஸை கிரியேட் பண்றாரு. அதர்மம் வந்து கீழே கொண்டு போயிட்டு தர்மத்தை மேல. பட் கலியுகத்தோட பிரபாவம் அதர்மம் போக 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 நாளடைவில் கூடிக்கிட்டே போகும். அதான் கலியுகத்துல நடக்கும். கலியுகத்துல எண்டுல பகவான் கல்கி அவதாரமா உருவான சொல்லி சாஸ்திரங்கள்ல இருக்கு. கல்கி பகவானா வந்து அந்த அதர்மம் பண்றவர்கள் எல்லாம் அழித்து இந்த பிரபஞ்சமும் அந்த பிரளயத்துல முடிஞ்சு மறுபடியும் சத்தியுகம் தோன்றும். அப்புறம் திரேத்த யுகம், அப்புறம் துவாபர யுகம், அப்புறம் மறுபடியும் கலியுகம். இந்த சைக்கிள் தொடர்ந்து எப்படி சம்மர், வின்டர் அந்த மாதிரி வந்து இந்த 4 சீசன் தொடர்ந்து வந்துடும். இந்த வின்டர் முடிஞ்சோடனே அடுத்த இது ஆரம்பிக்கிற மாதிரி ஆட்டமா அந்த மாதிரி வந்து திருப்பி இந்த 4 யுகங்களும் சைக்கிள்ல வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து கடவுள் அவதரிப்பதற்கான காரணம். ஆனா சத்தியுகத்துல வந்து தர்மம் தான் மேலோங்கி இருக்கும், அதர்மம்ன்றது கொஞ்சம் கூட இருக்காது. திரேத்த யுகத்துல ஒரு 10-25% வரும் அதர்மம். துவாபர யுகத்துல 50% வரும். கலியுகத்துல 70% வந்து 0ல முடியும். ஸோ அப்படிதான் வந்து ரேஷியோ. அப்போ இந்த அறிவை பெறுவதனால் என்ன பயன், ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்மள்ட்ட எல்லாம் கேட்பாங்க, இதுக்காக என்ன யூஸ், இவ்வளவு பகவத்கீதைக்காக நான் இவ்வளவு டைம் கொடுக்குறேன்னா அடுத்த ஸ்லோகத்திலே சொல்றாரு, அப்படி நான் வரப்போ ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேதி தத்துவதா தெக்வா தேகம் புனர்ஜென்மா நைத்தி மாமேதி சோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. பாத்தீங்கன்னா பரித்ராணாய சாதுனாம் விநாக்ஷாய துஷ்கிருதாம் சொல்லிட்டாரு. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே 8வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு, ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்துவதா தெக்வா தேகம் புனர்ஜென்மா நைத்தி மாமேதி சோ அர்ஜுனா. இங்கதான் பகவத்கீதாவுடைய சயின்ஸ், உண்மையான விஞ்ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்க போறோம். பகவான் வந்து நம்மள மாதிரி மனித ரூபத்துல தான் பிறக்கிறார். ஆக்சுவலா பகவான் வந்து அந்த மதுரா ஜெயில பிறந்தப்போ ஃபர்ஸ்ட் அவர் 4 கையோட தான் பிறக்கிறார். விஷ்ணு ரூபத்துல வராரு. அப்ப அவங்க அம்மா தாயார் அவங்க வேண்டுதலுக்கு இணங்க அவருக்கு மனித சின்ன நார்மலா ஒரு மனிதரோட குழந்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு 2 கை 2 காலோட மாறிடுறாரு. அப்போ நம்மளாம் என்ன நினைக்கிறோம், கிருஷ்ணருடைய லீலை படிக்கிற சில பேர் சொல்றாங்க கிருஷ்ணர் வந்து கடவுள் கிடையாது, அவர் வந்து ஒரு சூப்பர்மேன், இல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டி, அப்படி நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, எனது தோற்றமும் செயல்களும் வெண்ண திருடுறாரு, கோபியர்களோட டான்ஸ் ஆடுறாரு, மனிதன் பண்ற செயல்கள் மாதிரிலாம் நிறைய இருக்கு. அவரும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அவருக்கும் குழந்தைகள்லாம் இருக்கு. ஆனா என்ன சொல்றாரு, ஜென்மா அப்படின்னா என்னுடைய தோற்றம், செயல்கள் என்னுடைய கர்மா, ஜென்ம கர்மச்சமே திவ்யம் அப்படின்றாரு. நார்மலா மனிதன் மாதிரி திவ்யம்னா என்னன்னா திவ்யமானவை, ஆன்மீகமானது, பௌதிகத்தோட மேல உள்ளது. திவ்யம்னா டிரான்சென்டல், பியூர். அப்போ பகவான் மனிதன மாதிரி பிறந்தாலும் எனது தோற்றமும் எனது செயல்களும் ஜென்ம கர்மச்சமே திவ்யமானவை என்பதை ஏவம் யோவேதி தத்துவத்தா எவன் ஒருவன் அறிகின்றானோ. யார் அறிவா இதெல்லாம், கடவுள் இவர் பகவான் வந்து இப்படி வராரு, கடவுள் பக்தனுக்கு தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. பகவான் அந்த அவதாரத்துல வரப்போ கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சுது, பகவான் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் இவர் கடவுள்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ ஏவம் யோவேதி தத்துவத்தா, அவனுக்கு என்ன யூஸ், தெக்தா தேகம் புனர்ஜென்மா நைத்தி, அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை. இதுதான் யூஸ். ஆன்மீகம்னா இதுதான், இந்த பிறப்பு எடுக்காம இருக்கிறது. இதே வந்து திருவள்ளுவர் கூட சொல்றாரு இல்லையா,
பிறவி கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். நம்ம வந்து இந்த கடல்ல நீந்திக்கிட்டே தான் இருக்கும். கடவுள்ல சேராத வரைக்கும் இந்த பிறவி கடல்ல சுத்திக்கிட்டே தான் இருக்கும். எல்லா சாஸ்திரங்கள்லயும் அந்த இதை பத்தி ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. அவன் இந்த உடலை விட்ட பின் தெக்தாதேகம் புனர்ஜென்ம நைத்தி. புனர்ஜென்மமா அடுத்த பிறவி, நைத்தினா இல்லைன்னு அர்த்தம். இல்லை. அப்ப பௌதிக உடல் பிறப்பு எடுக்கலன்னா அவருக்கு என்னதான் ஆகும்? மாமேத்தி சோ அர்ஜுனா. அவனுக்கு என்ன ஆகும்னா, அர்ஜுனா அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான். பாத்தீங்கன்னா கடவுளுடைய தாமத்துக்கு திரும்பி போயிடுறான். இதுதான் பகவானை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு, பகவத்கீதையை புரிஞ்சுக்கிறதான யூஸ் என்னன்னா, திருப்பி இந்த கஷ்டம் நிறைந்த பௌதிக உலகத்துக்கு தற்காலிகமான உலகம் எப்போ வரும்? இந்த உலகத்தை பிறந்தப்போ ஒரு காலத்துல நமக்கு எல்லாம் கிடைக்குது, அறிவு, அழகு எல்லாம் கிடைக்குது. ஆனா என்ன ஆகுது? வயசாவ அறிவு போயிடுது, அழகு போயிடுது. சில பேர் அல்ஸ்பைர்ஸ்ன்றாங்க. அல்ஸ்பைர்ஸ்னா நம்ம யாரும் நம்மளே மறந்துடும். வயசாவ அது ஒரு நோய். பல்லு வளர்க்கணுன்றது கூட தெரியாது. இது நம்ம வீடுன்றது கூட தெரியாது. இது நம்மளோட உறவினர்கள் கூட தெரியாது. ஒரு காலத்துல எல்லாமே கிடைக்குது, ஆனா ஒரு காலத்துல எல்லாமே நம்மளுக்கு எடுக்கப்படுது. அப்ப இந்த மாதிரி ஒரு துக்ககரமான பிறவி திருப்பி திருப்பி பிறந்து இறக்கிறத விட, திருப்பி பிறவாம இருந்து பகவானுடைய தாமத்துக்கு அங்க நித்தியமான உடலோட சந்தோஷமா பகவானோட இருக்கிறது தான் பகவத்கீதாவுடைய பர்பஸ். அதுக்காக தான் பகவான் கீழே இறங்கி வரார். இல்லைன்னா அவர் வந்து கீழே வந்து இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த நித்தியமான கல்வி காலப்போக்கில் மறையிறப்ப பகவான் வந்து திருப்பி அதை ரிவைவ் பண்றாரு. அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும், இந்த நம்ம இருக்கிற மிடில் ஈஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா யாரும் எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ண. அப்போ ஒரு ப்ரொஃபட்டை அனுப்பிச்சு வச்சு 5 வேளை தொழுவணும், ரமதான் டைம்ல நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனார். ஏன்னா இது கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, மறுபடியும் மக்கள் வந்து டைவெர்ட் ஆகி எல்லாமே பௌதிக ரீதியா ஒரு என்ஜாய்மெண்ட் மோட்ல போயிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இஸ்ரேல் அந்த மாதிரி இடத்துல வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்தாரு. இப்போ உலகத்திலே மிகப்பெரிய மதங்களா கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாம் இருக்கு. 3வது நம்ம இந்துயிசம். அப்ப என்னன்னா, எங்க யாரையுமே பகவான் விட்டு வைக்கிறது, எல்லாருக்கும் வந்து ஒரு அவரு பர்சனலா வருவாரு, இல்ல அவருடைய பிரதிநிதி அனுப்புறாரு. அவருடைய பிரதிநிதி தான் இயேசு கிறிஸ்து, அவருடைய பிரதிநிதி தான் ப்ரொஃபட் முகமது. இப்ப அவங்க வந்து இங்க உள்ள கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்குள்ள 5 வேளை தொழுகை நம்ம இது போட்டு அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுத்து அவங்கள பிரிவு பண்ணி கிராஜுவலா அப்லிஃப்ட் பண்றாங்க. அங்க பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சர்ச் போகணும், பைபிள் படிக்கணும், அப்புறம் அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரைடே ஃபாஸ்டிங் அது இதுன்னு சொல்லி அவங்களுக்கு சில கொடுக்குறாங்க. நமக்கு உயர்ந்த அறிவான இந்த பகவத்கீதையை வந்து அர்ஜுனர் மூலமா கொடுக்குறாரு. இதுதான் வந்து ஸ்லோகம் 4.9. இந்த அறிவை பெறுவதனால் என்ன பயன்னா, மீண்டும் இப்பௌதிக உலகத்தில் பிறவி எடுப்பதிலே அர்ஜுனா அவன் எனது நித்திய உலகை அடைகிறான். இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாழ்க்கைக்கான பாடம் என்ன? இத்தகைய விரிவான கல்வி திட்டம் பகவான் கிருஷ்ணரால் ஏற்படுத்தி கொடுத்த போது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தை, குருசீட பரம்பரை மற்றும் சரியான ஆசிரியர் குருவையும் தேட வேண்டியது நமது கடமை. நமக்கு கரெக்டா நம்ம ஆசைப்பட்ட கரெக்டான குருவை பகவானே அனுப்புவார். அப்ப கரெக்டான குருவிட்ட போகணும். தவறான பேர்கிட்ட போனா நம்மளை ஏமாத்திடுவாங்க, இல்ல தவறான விஷயங்களை கொடுத்து நமக்கு இருக்கிற வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போற மாதிரி ஆயிடும். அப்ப அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து சொல்றாங்க ஐஐடியில படிக்கிறாங்கன்னா அது ஒரு ரொம்ப ஆத்தரைஸ்ட், ரொம்ப இது பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட். அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண இன்ஸ்டியூட்ல போய் யூனிவர்சிட்டியில படிச்சாதான் நமக்கு மதிப்பு, அதனாலதான் பயன். பிரைவேட்டா போய் எங்கேயாவது படிச்சா நிறைய இடத்துல ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த பகவத்கீதை வந்து அங்கீகரிக்கப்பட்ட குரு சிஷ்ய பரம்பரை மூலமா தான் இதை கத்துக்கும். அதே மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குரு. இப்ப 2வது செக்ஷன் பார்க்கணும். தவறான கருத்துக்களை அகற்றுகிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பகவத்கீதையினாலே நம்ம நிறைய திராவிட கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது ஜாதி பற்றி பேசுது, மனிதனை வந்து ஒடுக்குறாங்க. அவங்க வந்து எல்லாரும் அப்படி சொல்லவே இல்லை. அதை வந்து கிளியரா இங்க பார்க்கணும். சமுதாயத்துல 4 பிரிவுகள் இருக்கு. இயற்கையாவே பகவான் சொல்றாரு, எல்லா ஆன்மீக முறைகளும் ஒரே இலக்கை அடைகிறது. 2 கான்செப்ட் வந்து கிளியர் பண்றாரு பகவான். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 4.13 சாத்துர் வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷ தஸ்யா கர்த்தாரம் அபிமா முக்கிய கர்த்தம் அவ்யயம். 3 வித இயற்கை குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். 3 குணங்கள் இருக்கு இயற்கையாவே இந்த பௌதிக உலகத்துல. ரொம்ப முக்கியம். அதை பத்தி 14th சாப்டர்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு முக்குணங்களை பத்தி. ஆனா அந்த 3 வித இயற்கை குணங்கள் இந்த பௌதிக உலகத்துல இருக்கு, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அவற்றின் செயல்களுக்கு ஏற்ப, செயல்கள்னா ஆக்ஷன், மனித சமூகத்தை 4 வகை பிரிவுகளால் என்னால் ஏற்படுத்தப்பட்டன. அப்ப பிராமணனும் சத்திரியனும் வைஷ்யனும் சூத்ரனும் யாரு இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணா பகவான் தான். ஆனா எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த முக்கியமான 2வது லைனை பார்க்கணும். சாத்துர் வர்ணம்னா 4 வர்ணங்கள், பிராமணா, சத்திரியா, வைஷ்ய, சூத்ரா. மயா சிருஷ்டம் என்னுடைய சிருஷ்டி. எதை வச்சு சொன்ன, எதை வச்சு பண்ண? குணகர்ம விபாகஷ, பிறப்புனால வர்றது. ஜென்ம கர்ம விபாகஷன் போடலாங்க. ஜென்மாதான் ஒரு சூத்திரனுடைய பிள்ளை சூத்திரன் சொல்லணும். குணம்னா ஒரு சூத்திரனுக்குன்னு சில குணங்கள் இருக்கு, பிராமணனுக்கு சில குணங்கள் இருக்கு, சத்திரியனுக்குன்னா வீரம், பிராமணனுக்கு ஆன்மீகம், சத்திரியனுக்கு வீரம், வைஷ்யனுக்கு வந்து பிசினஸ், சூத்திரனுக்கு வந்து அந்த 3 வர்ணங்களையும் சப்போர்ட் பண்றது. இப்படி
இப்ப எல்லா சொசைட்டிலையும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஆகட்டும், ஆப்பிரிக்கா ஆகட்டும், இந்தியா ஆகட்டும்னா இது இயற்கையாவே பகவானால படைக்கப்பட்டதுனால இது இயற்கையாவே இருக்கு. பிராமணர்னா கடவுள் சொல்படி நடப்பவர்கள், கடவுளை மற்றவர்களையும் கடவுள் வழிபடி நடத்துவார். அவங்கதான் பிராமணர்கள். இப்போ சர்ச்சிலையும் பாத்தீங்கன்னா ஃபாதர் இருக்கார், அவர் சொல்லி கொடுக்குறாரு, பைபிளை சொல்லி கொடுக்குறாரு. முஸ்லீம்லயும் பாத்தீங்கன்னா அந்த இமாம்னு இருக்காங்க, அவங்களும் பிரச்சாரம் பண்றாங்க குரானை பத்தி. நமக்கு பிராமணர்கள் இருக்கிறாங்கன்னா பகவத்கீதை சாஸ்திரங்களை சொல்லி கொடுக்குறாங்க, வழி நடத்துறாங்க. இதை சொல்லி கொடுத்தா மட்டும் போதுமா? போதாது. ஏன்னா நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து நாளைக்கு நம்ம நாட்டை இன்னொருத்தன் அட்டாக் பண்றான்னா அதுக்கு வலிமை மிக்க வீரர்கள் வேணும். அதுதான் சத்திரியர்கள். ஏன்னா வெறும் பிராமணர்களை வச்சுட்டு சொசைட்டி ரன் ஆகாது. நாளைக்கு நமக்கு ஒரு டேஞ்சர்னா நம்ம கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி அட்டாக் பண்ணலாம். அப்ப அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வீரம் நிறைந்தவர்கள், அவங்க வந்து சத்திரியர்களா இருக்கிறாங்க, அவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க. இவங்க 2 பேர் இருந்தா போதுமா? நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு இருக்கு. அதுக்குதான் வைசியர்கள். வைசியர்கள் என்ன பண்றாங்க? கோ ப்ரொடெக்ஷன் மற்றும் இந்த வணிகம், அப்புறம் அக்ரிகல்ச்சர், விவசாயம், இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அது வைசியர்கள் இருப்பாங்க. அவங்க பண்ணாதான் நமக்கு சோறு, அப்ப சாப்பாடு, உணவு. அப்போ வைசியர்களும் சமுதாயத்துக்கு தேவை. அப்புறம் முடி வெட்டுறாங்க, இது பண்றாங்க, நிறைய வேலைகளை, ரோட கிளீன் பண்றாங்க, நிறைய வேலைகள் நிறைய சமுதாயத்துல தேவைப்படுது. இதெல்லாம் யார் பண்ணுவா? டாக்டர், இன்ஜினியர் பண்ணுவாங்க இல்ல, சூத்திரர்கள். அவங்க எல்லா வரணத்துக்கும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த 4 கேட்டகரியை பாத்தீங்கன்னா நீங்க எந்த நாட்டுல எடுத்தாலும் இந்த 4 கேட்டகரி இந்தியாவில மட்டும் கிடையாது. இந்த இல்லாம ஃபங்க்ஷன் ஆகுது. ஒரு கம்பெனில எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு செக்யூரிட்டி கார்டு, பிசினஸ் பண்றவங்க, அதுல உள்ள பாத்தீங்கன்னா டீ பாய், எல்லாத்துலயும் உண்டு. இப்ப இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் இதாவது தவறா புரிஞ்சுக்கிட்டு சூத்திரன் வந்து சூத்திரனா தான் இருக்கணும், பிராமணனுடைய பிள்ளை பிராமணனா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தவறா மாத்திட்டாங்கன்னா மனிதர்கள் அதை எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்றது. நாங்க பிராமணர்னா எங்களோட பிள்ளைகளும் பிராமணர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு பகவத்கீதையோட அறிவு இல்லாதனால நம்மளும் நினைக்கிறோம் பிராமணனுடைய பிள்ளை பிராமணன், சூத்திரனோட பிள்ளை சூத்திரன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. பிராமணனுடைய பிள்ளை சூத்திரனுடைய குணங்கள் இருந்ததுன்னா, சூத்திரனுக்கு ஒரு குணங்கள் சாஸ்திரத்துல இருக்கு. அவனுடைய குணங்கள் என்னன்னா, சத்திரியனுக்கு வீரம் ஒரு குணம், பிராமணன். அப்ப அந்த குணங்கள் சூத்திரனுக்குள்ள குணங்கள் இருந்தா பிராமணனுடைய பிள்ளை பிராமணனுடைய சூத்திரனா தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சாஸ்திரம் தெளிவா சொல்லுது. பட் இந்த ஞானம் இல்லாதனால நம்ம வந்து நம்ம அதை நம்புறோம், இல்ல சாஸ்திரம் அப்படிதான் சொல்லி கொடுக்குதுன்றது ஒரு தவறான கருத்து இருக்கு. பிரபுபாதர் இருக்கிற உதாரணம் சொல்றாரு, டாக்டருடைய பிள்ளை நம்ம டாக்டரா ஆக முடியாது. ஒரு டாக்டரோட பிள்ளைன்றதுனால அவர் டாக்டரோட பையன்றதுனால அவர் டாக்டர் சொல்லுவோம். அவரும் போய் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு பிராக்டிஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கினா மட்டும்தான் அவர் நம்ம டாக்டரா ஒத்துக்கும். அதே மாதிரி பிராமணனுக்குள்ள குணங்கள் பிராமணனுடைய பிள்ளைக்கு இருந்தா அது வந்து பிராமணனா ஒத்துக்கும். இதுல என்ன ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராமணனுடைய பிள்ளைன்னா அவங்க அப்பா நிறைய சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப டாக்டரோட பிள்ளைன்னா ஈஸியா டாக்டர் அப்பாவே கைட் பண்ணுவார், இது பண்ணணும், இப்படி படிச்சா இந்த இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி கொடுக்கும். அந்த ஒரு ஃபேவரபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஆகிறதுக்கு. பட் ஆனா ஆவாங்கன்றது நிச்சயம் கிடையாது. அப்ப இந்த 4 விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த 2வது லைன் ரொம்ப முக்கியம். குணம். நம்மளோட குணம் என்ன? நம்ம குணம் நமக்கு இயற்கையாவே வீரம் இருக்கு அப்படின்னா, அப்ப நேபாளி எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு இயற்கையாவே கொஞ்சம் வீரமா இருக்கும், அவங்க எல்லாம் செக்யூரிட்டி கார்டு ஆவாங்க. குணம், அவங்களுடைய குணம் வந்து வீரம் இருக்கும். சில பேர் ரொம்ப அமைதியா இருப்பாங்க, இதுவா இருப்பாங்க, கடவுள் சிந்தனை அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா பிராமணர்களா. அப்ப சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிராமணர்கள் சத்திரியர்களா மாறினது உண்டு. விஸ்வாமித்திர முனி அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி மாறினாரு பிராமணர். அப்புறம் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிராமணர்கள் சூத்திரர்களான கதையும் இருக்கு, சூத்திரர்கள் பிராமணரான கதையும் இருக்கு. சூத்திரர்கள் பிராமணரான கதைன்னு பாத்தீங்கன்னா உடுப்பில பாத்தீங்கன்னா கனகதாசன்றவர் ரொம்ப ஒரு கீழ் ஜாதியில பிறந்தவர். அங்க உடுப்பி டெம்பிள்ல போய் பாத்தீங்கன்னா கோவில் என்ட்ரன்ஸ் வந்து மூடி இருப்பாங்க, பின்னாடி ஒரு விண்டோ இருக்கும், அது வழியா தான் பார்க்க முடியும் கடவுளை. ஏன் பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த காலத்து பிராமணர்கள் சூத்திரன்றதுனால கோயில் உள்ள விடல. பிராமணர்கள் நிறைய பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கீழ் ஜாதி உள்ளவங்களை வந்து ரொம்ப மட்டப்படுத்தி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவர் உள்ள விடாத டைம்ல பகவான் என்ன பண்றாரு, என்னுடைய பக்தன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அப்படியே முன்னாடி இருந்த பகவான் அப்படியே பின்னாடி திரும்புறாரு அவருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக. அப்ப அவர் கோயில் உள்ள வராம வெளியில இருந்து அந்த துவாரத்து வழியா பாக்குறாரு. இன்னைக்கும் போனீங்கன்னா உடுப்பி கோயில்ல கிருஷ்ணர் வந்து நீங்க பின்னாடி அந்த துவாரத்து வழியா தான் பார்க்கணும் வெளியில இருந்து. ஸோ பகவான் வந்து தெளிவா இருக்காரு, எனக்கு பக்தி யாரு பண்ணாலும் நான் வந்து பிரியமானவர்கள். நீ பிராமணனாரு, சத்திரியனாரு, வைசியனாரு, சூத்திரனாரு, யாரா இருந்தாலும் பக்தி பண்றவங்க தான் எனக்கு நெருக்கமானவர். இப்ப பிராமணா இருந்து பகவான் மேல பக்தி இல்லாம வரும் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணா பகவானுடைய இது கிடைக்காது, பகவானுக்கு பிடிக்காது. ஏன்னா பக்தி பண்றவங்க தான் அவருக்கு பிடிக்கும். அதனால பிராமணனா பிறந்ததுனால இதுக்கு நான் டைம் எடுத்து சொல்றேன்னா இதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ் வந்து தவறா வந்து நிறைய பேர் நினைச்சு தவறா பிரச்சாரம் பண்றாங்க. இதுல வந்து சாத்துர்வர்ணம் மயா சிஸ்டம் குணகர்ம விபாக, குணத்தாலையும் நாம் செய்யக்கூடிய செயல்கள். இப்ப எனக்கு பிராமணனுடைய குணங்கள்லாம் இருக்கு, கர்மா, ஆனா பிராமணனுடைய கர்மா பண்ணல அப்படின்னா அப்பயும் பிராமணன் கிடையாது.
இப்ப நான் பிராமணன் குடும்பத்துல நான் ரொம்ப அமைதியா இருக்கிறேன், ஒழுக்கமா இருக்கிறேன், காலையில எழுந்திருக்கிறேன், குளிக்கிறேன். அன்னைய கர்மம் என்னன்னா நான் ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன் அப்படின்னா நான் பணத்துக்காக ஒர்க் பண்றேன். அப்ப நான் பிராமணன் கிடையாது. ஏன்னா பிராமணன் வந்து இன்னொருத்தவன்ட்ட போய் காசு கேட்க மாட்டான். பிராமணன் வந்து கொடுக்குற சேரிட்டியில தான் வாழ்வாங்க. அப்போ சத்திரியனும் பாத்தீங்கன்னா அவனுக்கும் ஒரு ராஜ்யம் இருக்கும். அவங்களும் போய் யார்கிட்டயும் பணம் கேட்க மாட்டாங்க. வைசியர் வந்து பிசினஸ் பண்ணி பணத்தை எடுப்பாங்க. அவங்க சூத்திரன் தான் இன்னொருத்தவன்ட்ட கையேந்தி நிற்பான். அப்போ சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா யாரெல்லாம் சம்பளம் வாங்குறோமோ எல்லாருமே சூத்திரர் தான். இன்னொருத்தவனை நம்பி நம்ம குழப்பம் நடத்துறோம்னாலும் சூத்திரர் தான். அப்போ நான் வந்து பிராமணனா பிறந்து நான் வந்து ஒரு பணியில இருந்து அது சம்பளம் மாச சம்பளத்துக்காக வேலை செய்யறேன்னா அது சூத்திரன். நான் இல்லை, பிராமணன் இல்லை, யாரா இருந்தாலும் இன்னொருத்தன் கையை ஏந்தி சம்பளம் காசு வாங்குறவங்க வந்து சூத்திரன். ஏன்னா பிராமணன் அரசர்கள் சேரிட்டி கொடுப்பாங்க, நன்கொடை கொடுப்பாங்க. சத்திரியர்கள் அவங்களுடைய ராஜ்யத்திலிருந்து வரத்தை வச்சு வாழ்வாங்க. வைசியர்கள் வந்து பிசினஸ் பண்ணி வாழ்வாங்க. சூத்திரர்கள் வந்து இந்த 3 பேருக்கும் சர்வீஸ் பண்ணி வாழ்வாங்க. அப்ப இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குணம் கர்மம் ரெண்டுமே இருக்கணும், நாட் ஒன். குணமும் இருக்கணும், அதுக்கான கர்மமும் இருக்கணும். நான் சத்திரியனுக்கு வீரம் இருக்கப்பட்ட எனக்கு நாளைக்கு ஒரு டேஞ்சர் இன்னொருத்தருக்கு வரப்ப நான் அவரை காப்பாற்றலன்னா நான் சத்திரியன் இல்லை. அதே மாதிரி வைசியர். நம்ம வாழ்க்கைக்கான பாடம் என்ன? பிறப்பின் அடிப்படையில் ஒரு சமுதாய பிரிவை தீர்மானது பகவத்கீதையை மறுக்கின்றது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை வந்து இந்த முன்னாடி ஸ்லோகத்துல இருந்து பார்க்கணும். ரெஃபரன்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா சொல்லலாம். 14வது ஸ்லோகத்தை பகவான் என்ன சொல்லியிருக்காரு? பிறப்பின் அடிப்படையில யாருமே வந்து ஒடுக்கப்படக்கூடாது. பகவான் பார்வையில எல்லாருமே சமம். உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் கிடையாது. பகவான் யார் பிரியமா இருப்பாருன்னா தாழ்ந்த குலத்துல பிறந்தாலும் பக்தி பண்றவனை பிடிக்குமாச்சு, உயர்ந்த குலத்துல பிறந்து பக்தி பண்ணாதவனை வந்து பகவானுக்கு பிடிக்காது. அவருக்கு அவர் மேல இந்த பிரியம் இருக்காது. அது பார்க்கணும். வாழ்க்கைக்கான பாடம் வெளிப்புற தோற்றத்தை கருத்தில் கொள்ளாது குண மற்றும் கர்மத்தின் அடிப்படையில் உங்களது தொழிலை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களது வாழ்க்கை வெற்றிகரமானதாக அமையும். 2வது, இது ஒரு மிஸ்கன்செப்ஷன் கிளியர் பண்ணிட்டார் பகவான். சாத்துர்வர்ணம் மயா சிஷ்டம் குண கர்ம பாவகம். 2வது கருத்து என்னன்னா தவறான கருத்து. எல்லா கடவுளும் ஒண்ணுதாங்க. எந்த கடவுளை கும்பிட்டாலும் சொல்லுவாங்க எந்த பாதையில போனாலும் கடைசியில வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. இங்க வந்து இந்த செக்ஷன்ல என்ன சொல்றாருன்னா தேவர்களை வழிபடுவர்கள் தேவர்கள் கிட்ட போவாங்க. அப்போ நிறைய கடவுள்ன்றவர் பகவான்றவர் ஒருத்தர் தான். நம்ம எப்படி கிறிஸ்டியானிட்ட சொல்றோம் ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும் தான் சொல்றோம். இஸ்லாம்ல ரொம்ப சொல்லுவாங்க there is no God பட் அல்லாஹ் அப்படின்னு. கடவுளே கிடையாது அப்படின்வாங்க. ஆனா அல்லாஹ் இருக்கு. அல்லாஹ் தான் கடவுள். இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. ஒரே கடவுள். மற்ற கடவுள்களை வந்து அவங்க முன்னாடி கும்பிடக்கூடாது, ஒத்துக்க மாட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. நம்மளுடைய சாஸ்திரத்தோடைய எசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே கடவுள் தான். பகவான்றவர் ஒருத்தர் தான். 33 கோடி தேவி தேவதைகள். அப்ப தேவி தேவதைகளை வழிபடுறவங்க தேவி தேவதைகள்கிட்ட போவாங்க. இப்ப தியானம் பண்றவங்க, மெடிடேஷன் பண்றவங்க, ஞானம் ஃபாலோ ஞான யோகா ஃபாலோ பண்றவங்க பிரம்மம் கடவுளோட ஒரு ஆஸ்பெக்ட். பிரம்மம்னா எல்லா இடத்துலயும் பரவக்கூடியது. கடவுள் சொல்லுவாங்க தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்றது பிரம்மம். சர்வமும் கலிதம் பிரம்மா அப்படின்னா அந்த வழிமுறையை ஃபாலோ பண்றவங்க பிரம்மத்துல போய் ஐக்கியம். பிரம்ம ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனுப்பெருங்கரனே அருட்பெரும் ஜோதினார் வள்ளலார். அது மாதிரி ஜோதியில போய் ஐக்கியமாகுது பிரம்மம். அது ஒரு பாதை. பரமாத்மான்றது தியான முறைப்படி தனக்குள்ள பகவானை பார்க்கறது. இந்த விஷ்ணு ரூபத்துல பார்க்கறது பரமாத்மா. அதனால கிருஷ்ண பரமாத்மா அப்படின்வாங்க. மத்த எந்த கடவுளுக்கும் நம்ம வந்து பேர் சொல்லி பரமாத்மான்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம். கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு. ஏன்னா பரமாத்மான்னா ஆத்மா கூடவே இருக்க ஒரு பேர் பரமாத்மான்னு பேர். அப்ப பகவான் நம்ம இருதயத்துக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால அவர் பேர் பரமாத்மான்னு பேர். அத தியான முறைப்படி யோகிகள் தன்னுடைய இருதயத்துக்குள்ள பகவானை பார்க்க பரமாத்மா. பக்தி யோக முறைப்படி கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணி பகவானா பாக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுடைய பிறப்பு படி நம்மளுடைய இது அமைதுன்றது தவறு. 2வது வந்து எந்த கடவுளை கும்பிட்டாலும் கடைசியா ஒரே இடத்துக்கு போவோன்றது தவறான கருத்துன்றத 2வது இது. இந்த வெர்ஸ்லாம் நீங்க அப்ப நான் ஷேர் பண்ண டிரான்ஸ்லேஷன் அந்த வெர்ஸ்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அது புரியும். கிளியரா பகவான் சொல்றார் தேவர்களை வழிபட்டா என்ன யூஸ், இந்த பிரம்மத்தை அடைவது எப்படி, பரமாத்மா அடைவது, பகவான் என்ன வந்து அடையிறது எப்படின்னு சொல்லி அந்த ஒரு கருத்தை வந்து மிஸ்கன்செப்ஷன் வந்து கிளியர் பண்றாரு. அடுத்தது பிரம்மன். நம்மளா தெரியும் ஆத்மானா சத் சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்றாங்க. சத் அப்படின்னா நித்தியமானது. ஆத்மாவுடைய குணம் என்னன்னா சத் சித் ஆனந்தம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்துனா பிரம்மன். பிரம்மத்துடைய நான் சொன்ன 3 வகையா பகவானை வந்து 3 வகையா உணரலாம்னு சொல்றேன். முன்னாடி பார்த்தோம். முன்னாடி பிரம்மமா எல்லா இடத்துக்கூடையும் பரவி இருக்கும் பிரம்மமா, சர்வம் கலிதம் பிரம்மா. ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ள இதயத்துல வீட்டில் இருக்கும் பரமாத்மா உணரலாம். அது 2வது ஸ்டேஜ், ஹையர் ஸ்டேஜ். பிரம்மத்தோட ஹையர் ஸ்டேஜ். 3வது பகவானான்னு அவருடைய தாமத்துல இருந்து அவர் எப்படி இருக்கிறார், எப்படி அவர் வந்து சந்தோஷமா நித்தியமா
லீலைகள் பண்ணிக்கிட்டு ஒரு யுகமும் கீழே இறங்கி வர்றது பகவானுடைய ஆஸ்பெக்ட். உருவத்தோட பகவான் அது பண்ணணும். அப்போ நம்மளுடைய சத் சித் ஆனந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்துன்றது வந்து நித்தியமானது. அது பிரம்மத்துல இருக்க முடியாது. நான் சொன்ன சர்வம் கலிதம் பிரம்மா. நித்தியமானது பிரம்மன். பரமாத்மால 2 ஆஸ்பெக்ட் கூட வருது. சத்துனா சித். அப்ப சத் சித் அப்படின்னு 2 இருக்கு பாருங்க. சத் சித்னா நித்தியமானது பிளஸ் அறிவு ஆஸ்பெக்டும் கூட வருது. நாலேஜ், உன்னத அறிவுன்ற மாதிரி நாலேஜ். சத் சித் ஆனந்தா அப்படின்னா பகவான் ஆஸ்பெக்ட நீங்க ரியலைஸ் பண்ணீங்கன்னா 3 வரும் உங்களுக்கு கூட. நித்தியமானது, அறிவு உள்ளது, பேரானந்தம் அதுவும் கிடைக்கும். பகவானுடைய ஆஸ்பெக்ட். அதனாலதான் பக்தி யோகத்தை ஏன் உயர்வா சொல்றாங்கன்னா, இந்த ஆனந்தம் வந்து எப்ப கிடைக்கும்னா பகவானை உணர்ந்தப்பதான் வரும். இந்த பிரம்மாவோ பரமாத்மாவோ உணர்றப்ப ஆனந்தம் கிடைக்கும். பட் அந்த பௌதிக ஆனந்தம் கொஞ்சம் உயர்வா இருக்கும் வச்சு. முழுமையான ஆனந்தம் எப்போ வரும்னா அந்த பகவானுடைய ஆஸ்பெக்ட் உணர்றப்பதான் கிடைக்கும். அந்த பகவானுடைய ஆஸ்பெக்ட் உணரணும்னா பக்தி பாதை. பரமாத்மாவுடைய ஆஸ்பெக்ட் உணரணும்னா தியான பாதை. பிரம்மனுடைய ஆஸ்பெக்ட் வந்து ஞானமோ தியான யோகமோ அந்த பாதையை எடுத்துக்கலாம். பட் எல்லா பாதையும் ஒண்ணு கிடையாது. வாழ்க்கைக்கான பாடம் வெவ்வேறு விமானங்கள் வெவ்வேறு இலக்கை நோக்கி செல்கின்றன. நீங்கள் எங்க செல்ல விரும்புகிறீர்களோ அதற்கேற்ற பயணச்சீட்டை வாங்குங்க. அப்போ நம்ம எங்க ஒரு டெல்லிக்கு போகணும்னு சொல்லி டிக்கெட் எடுத்தா நம்ம அங்க போய் இறங்கின பிறகு நான் மும்பைக்கு இல்ல போனோம், ஏன் டெல்லிக்கு வந்துன்னா நீங்க டிக்கெட் எடுத்த இடத்துக்கு தான் போக முடியும். அப்ப நம்ம தேவி தேவர்களை வழிபட்டா தேவி தேவர்களுக்கு போவோம். அதே மாதிரி பிரம்மன் நோக்கி நம்ம இது பண்ணா அந்த ஜோதியோட போய் ஐக்கியமாயிடும். ஆக மொத்தம் பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைஞ்சிடும். ஆனா பிரம்ம ஜோதியில போய் ஐக்கியமாயிடும். ஆனா பகவானுடைய தாமம் அதுக்கு மேலே வெளியில இருக்கு. அந்த தாமம் அதை சொல்லுவாங்களா வைகுண்ட பிராப்தின்னு. அதாவது அந்த இதுக்குள்ள போக முடியாது. ஆன்மீக உலகங்களுக்குள்ள போக முடியாது. பரமாத்மாவும் அப்படிதான். ஆனா இது வந்து நம்ம பகவானுடைய இதை ரிலீஸ் பண்ணோம்னா ஆன்மீக உலகத்துல பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போக முடியும். இப்ப நம்ம எந்த பயிற்சி பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டெஸ்டினேஷன். எந்த டிக்கெட் வாங்குறோமோ அதுக்கேற்ற டெஸ்டினேஷன் மாதிரி எந்த பயிற்சி பண்றோமோ அப்படிதான் போக முடியும். எல்லா பாதைகளும் ஒன்றல்ல அப்படின்றத கிளியர் பண்றாரு. இது 2வது பாடம். இப்போ 3வது செக்ஷன் வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். செயல்களுடைய விளைவுகள். கர்மனோ எப்படி போத்தவியம் போத்தவியம் கஹனா கர்மனோ கதி 4.17. செயல்களின் நுணுக்கங்களை உணர்வது மிக கடினம். நம்ம செயல்கள் பண்றோம். அப்ப நடக்கிறப்ப கூட நம்ம சில இரும்புலாம் மெரிச்சிட்டு போவோம். அதோடைய நுணுக்கங்களை உணர்வது மிக கடினம். கிருஷ்ணரே சொல்றார். எனவே கர்மா செயல் என்பது என்ன, ஆக்ஷன்னா என்ன, விக்கர்மானா தடை செய்யப்பட்ட செயல். விக்கர்மா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கர்மானா செயல், விக்கர்மானா தடைப்பட்ட செயல்னா என்ன, அக்கர்மா பௌதிக செயலின்மை என்பது என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேற கிருஷ்ணர் சொல்றார். அப்ப செயல்களின் விளைவுகளை அகற்றுதல். கர்மா 3 கேட்டகரி இருக்கு செயல்கள்ல. கர்மா, விக்கர்மா, அகர்மா. அந்த ஸ்லோகத்திலே பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும். கர்மனோ அபி போத்தவியம் போத்தவியம் விக்கர்மனா விக்கர்மா அகர்மணஸ்ய போத்தவியம் கஹனா கர்மனோ கதி. 3 சொல்றாரு இப்ப பகவான். இப்ப என்னன்றது பார்க்கப்போம். செயல்களின் விளைவுகள்னா ரியாக்ஷன் எப்படி இது பண்றது. அப்போ நார்மலா கர்மா அப்படின்னா புண்ணிய செயல்களை சொல்றாங்க. புண்ணிய செயல்கள் செஞ்சா என்ன ஆகும்? இன்பம் கிடைக்கும். கண்டிப்பா நல்ல குடும்பத்துல பிறக்கிறது, மேன்மையான குடும்பம், நல்ல செல்வம் குடும்பம், நல்ல அழகு, நல்ல அறிவு, இதெல்லாம் நமக்கு அடுத்த பிறவில இன்பம் கிடைக்கும். மறுபிறவில இன்பம் கிடைக்கும் புண்ணிய செயல்கள். ஆனா ரியாக்ஷன் உண்டு இது. ஏன்னா நீங்க நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்க. அதை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு பிறவி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி உடல் அமைப்பு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு அதான் சொல்றோம் செல்வந்தரான குடும்பம். இப்ப அமெரிக்கால பிறகுறாங்க செல்வந்தர், அதெல்லாம் வந்து புண்ணியம் பண்றப்ப அங்க பிறகுறாங்க. ரொம்ப பாவம் பண்ணாங்கன்னா ரொம்ப ஏழ்மையான நாட்டுல பிறக்கிற மாதிரி ஆகும். இல்ல ஏழ்மையான குடும்பத்தினருக்கு பிறக்கிற மாதிரி ஆகும். அப்போ கர்மான்றது புண்ணிய செயல்கள் இன்பம் கொடுக்கும் மறுபிறவி. ஆனா அந்த உடலை எடுக்கணும். மறுபிறவி உண்டு, இன்பம் எடுக்கணும், இன்பம் கிடைக்கும். விக்கர்மான தடைப்பட்ட செயல்களை ஈடுபடும். இப்ப மிருகங்களை வதைத்து உண்பது, தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவது, மற்றவர்களுக்கு துன்பம் கொடுப்பது, பாவ காரியங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம பாக்குறோம் எவ்வளவு பேர் இந்த பாவ காரியங்களில் ஈடுபடுறாங்க. கொள்ளை அடிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை வந்து நாசம் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கணும். அதெல்லாம் பாவச்சே. சாஸ்திரப்படி வாழறது பாவச்சே. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? துன்பம் கிடைக்கும். அடுத்த இந்த ஜென்மத்திலே கிடைக்கலாம், அடுத்த ஜென்மத்துல கிடைக்கலாம், இல்ல 10 ஜென்மம் கழிச்சு கூட கிடைக்கலாம். ஆனா மறுபிறவி நிச்சயம். துன்பமான ஃபியூச்சர் அவங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கு. ஏன்னா விக்கர்மா, அதுக்கு பேர் விக்கர்மானா தடைப்பட்ட செயல்கள். முக்கியமா அந்த 4 விஷயங்கள்: புலால் உண்ணுதல், சூதாடுதல், அப்புறம் தவறான உறவுமுறை திருமணத்துக்கு வெளியே, அப்புறம் வந்து சூதாடுதல். இந்த 4 விஷயங்களும் பாவகரமான செயல்கள்னு சொல்லி பாகவத்துல சாஸ்திரத்துல. அது இல்லாம நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கு. பட் மெயின் 4. அக்கர்மா அப்படின்னா என்ன? பௌதிக செயலின்மை அப்படின்னா செயல் செய்யறோம் ஆனா ரியாக்ஷன் வரும். அது பேர் அக்கர்மா. அப்படின்னு
கர்மம்னா ஏ போட்டா ஆப்போசிட் மீனிங். கர்மானா ரியாக்ஷன் உண்டு. அகர்மானா செயல் பண்றோம் ஆனா ரியாக்ஷன் கிடையாது. அதுல என்ன கிடைக்குது? இன்பம் இல்ல, பேரானந்தம். டெஸ்டினேஷன் எங்க? மறுபிரிவு கிடையாது, ஆன்மீக உலகம். அப்ப ஆன்மீக செயல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அகர்மா அப்படின்னு நம்ம பண்ற பகவானுக்கு செய்யக்கூடிய செயல்கள், அதெல்லாம் செயல் தான், ஆக்ஷன் தான். பட் ஆனா அதுக்கு ரியாக்ஷன் கிடையாது. அதோட ரிசல்ட் என்னன்னா இங்க அமைதியும் பேரானதும் கிடைக்கும். அடுத்தது மறுபிறவி இல்லாம ஆன்மீக உலகத்தை சென்றடையலாம் சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அதான் விகர்மா அகர்மா, அகர்மா கர்மா விகர்மா. ஸ்லோகம் 4.31. நியாயம் லோகோ அஸ்ய யஜ்ஞஸ்ய குதோ அந்நிய குரு சத்தமா. குரு வம்சத்தில் சிறந்தவனே அர்ஜுனரை பார்த்து சொல்றாரு, எவரும் யாகங்கள் என்று இவ்வுலகிலோ இவ்வாழ்விலோ மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. மறு உலகை பற்றி என்ன கூற முடியும்? யாகங்கள்லாம் பேசிக்கா சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னா நம்மளுடைய இதை கொஞ்சம் தபஸ்யா பண்ணி அடுத்தவங்களுக்கு நல்லதோ இல்ல பகவானுக்கு பண்றது எல்லாமே வந்து தபஸ்யா, அதாவது என்ன சொல்றது, யாகம் சொல்றோம். இப்ப நம்ம பண்றோம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இது சங்கீர்த்தன யஜ்ஞான்னு சொல்றாங்க. இது ஒரு யாகம் தான். கடவுளுடைய பேரை சொல்றதும் ஒரு யாகம். அதுல கலியுகத்துல சிறந்த யாகம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பகவானோட புனித நாமங்களை சொல்றது வந்து சிறந்ததான். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா, யாருமே யாகம் பண்ணாம இந்த உலகத்துல கூட சரி, இந்த உலகத்துல கூட செல்ஃபிஷா இருக்கவங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த உலகத்திலயும் சரி, இந்த வாழ்க்கையிலயும் சரி, ரெண்டு சொல்றாரு, இவ்வுலகிலோ இவ்வாழ்விலோ மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழ முடியாதுன்னா யாகங்கள் பண்ணாதவங்க அடுத்த உலகில எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்றாரு. அப்போ 4வது கேட்டகரி வந்து யாகங்கள். 3 முடிச்சிருக்கோம் இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நித்தியமான அறிவு, 2வது வந்து அந்த உள்ள கன்ஃபியூஷன்லாம் கிளியர் பண்றாரு சாத்துர்வர்ண சிஸ்டம். அப்புறம் 3வது செக்ஷன் என்ன பார்த்தோம்? செயல்களின் விளைவுகளை எப்படி அகற்றுறது, கர்மா விக்ரமா அக்கர்மா. 4வது யாகங்கள். இந்த யாகங்கள் பண்றது மூலமா நமக்கு இந்த ஆன்மீக அறிவு நமக்கு கிடைக்கும். ஆன்மீக அறிவு கிடைக்கும்னா சும்மா கிடைக்காது. நான் சொன்ன மாதிரி நோ பெயின் நோ கெயின் சொல்ற மாதிரி ஒரு நம்மளுடைய இன்புட் இல்லாம நம்மளுடைய எஃபர்ட் இல்லாம கிடைக்காது. அது பௌதிகமானாலும் சரி, ஆன்மீகமானாலும் சரி. அந்த யாகங்களுடைய இது வந்து நமது துன்பத்திற்கு கிருஷ்ணர் பொறுப்பாளி அல்ல. எப்படி? அது வந்து முக்கியமா பார்க்கணும். இப்ப நம்ம சொல்றோம் கஷ்டப்படுறோம்னா கடவுளுக்கு கண் இல்லையா அப்படின்னு கேட்கிறோம். பண்றப்ப பாவத்தை எல்லாம் பண்றப்ப கடவுளை கேட்கல, ஆனா நம்ம கஷ்டப்படுறப்ப கேட்கிறோம். சோ அதே அறியாமை. மழையானது எப்படி பாரபட்சமின்றி பாறையிலும் விளைநிலத்திலும் சமமாக பொழிகிறதோ அது மாதிரி பகவானுடைய கருணை எல்லாருக்கும். ஆனா அது யார் ரிசீவ் பண்றான்றதுதான் முக்கியம். நம்ம ரிசீவ் பண்றோமா இல்ல ரிஜெக்ட் பண்றோமான்றதுதான் முக்கியம். இப்ப சூரிய வெளிச்சம் இருக்கு, எல்லா இடத்துலயும் சூரிய வெளிச்சம் பரவுது. பட் நம்ம ஒரு டோர் வீட்டுள்ள போய் ரூம் எல்லாம் கதவை சாத்திட்டு சூரிய வெளிச்சம் இங்க வரலன்னா வராது. நம்மளே நம்ம அடைச்சிக்கிட்டோம்னு. அந்த மாதிரி நம்ம மனதன் திறந்து பகவானை பத்தி நம்ம இது பண்றப்பதான் பகவானுடைய கருணையை நம்மளால உணர முடியும். இல்லைன்னா நம்ம நாத்திகரா போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த பகவானுடைய அறிவை எப்படி பெறதுன்னு சொல்லி அந்த ஒரு யாகம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப நமக்கு பிசிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பிசிக்ஸ் டீச்சர்கிட்ட போறோம். கெமிஸ்ட்ரி அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்னா கெமிஸ்ட்ரி டீச்சர்கிட்ட போறோம். இப்ப என்ன சொல்றோம், இப்போ வந்து நமக்கு போன்ல ப்ராப்ளம் அப்படின்னா, நரம்புல ப்ராப்ளம்னா நியூராலஜிஸ்ட போறோம். நம்ம வந்து ஜெனரல் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலைசேஷன் உண்டு. அந்த மாதிரி ஆன்மீகம் தெரிஞ்சுக்கணும். ஆன்மீக குருவட்டம் கடவுள் சம்பந்தப்பட்டமான விஷயம்னா ஆன்மீகம். இப்ப ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பகவானே என்ன சொல்றாருன்னா, நம்ம யாரும் சொல்லல, பகவானே சொல்றாரு. என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட வராது. மீன்ஸ் என்ன சொல்றாங்க, தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதரிசினா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இதுதான் பகவத்கீதையில. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கடவுளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த பக்தர்கள் கிட்ட போனா மட்டும்தான் கடவுளை பத்தி தெரியும். நம்ம போய் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க போய் கடவுளை பத்தி சொல்லி கொடுங்கன்னா ஒரே வார்த்தையை சொல்லுவாங்க, கடவுள்ன்றதே ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஃபர்ஸ்ட். அப்போ இந்த சாஸ்திரம்னா இருந்தா சாஸ்திரங்கள் மனிதர்களால ஏற்படுத்தப்பட்டது, இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, நம்மனா உங்க லைஃபே வேஸ்ட் ஆயிடும், உங்களை ஏமாத்திடுவாங்க. சோ கடவுள் நம்பிக்கை, கடவுளுக்காக தங்கள் வாழ்க்கையை கொடுத்தவங்க மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்தா கடவுளை பத்தியான நாலேஜ் கிடைக்கும். ஏன்னா அவங்க அதுக்கான நேரத்தையும் சக்தியையும் கொடுத்துருக்குறாங்க. அதான் நான் சொன்னேன், பிசிக்ஸ்ல போய் தான் பிசிக்ஸ் டீச்சர் கொடுக்கணும். ஏன்னா அத்தனை வருஷம் அவர் பிசிக்ஸ் படிச்சதுனால தான் அவர் பிசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ ஒரு நியூராலஜிஸ்ட்னா அவர் அத்தனை வருஷம் அத்தனை கேஸ் பார்த்ததுனால தான் நர்வ்ல என்ன ப்ராப்ளம் கட்ட சொல்லுங்க. அப்போ கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பௌதிகவாதி கிட்டையோ நாத்திகர் கிட்டையோ போய் கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, இல்ல இருக்கிறாரு இல்லைன்னு சொல்லுவாங்க. கடவுளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த குரு ஆச்சாரியர்கள், அவருக்கு மூலமா இப்ப ராமானுஜாச்சாரியர் இருந்தார், மத்வாச்சாரியர் இருந்தார்.
அவங்க மூலமா தான் கடவுளை பத்தியான விஷயங்கள் தெரிய வரும். அவங்க மூலமா தான் நம்ம கடவுளை பத்தியான இது வரும். இப்போ ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அடக்கத்துடன் அவரிடம் கேள்வி கேட்டு அவருக்கு தொண்டு செய். ரெண்டு விஷயம். கேள்விகள் கேட்கணும். ஆனா அந்த கேள்விகள் எப்படி சேலஞ்சிங்கா கேட்கக்கூடாது. வேர்டு யூஸ் பண்றது அடக்கத்துடன் அப்படின்னா, ஏன்னா அவர் வாழ்க்கை அவர் சன்னியாசி நம்ம பாக்குறோம். குருமார்கள்லாம் நம்ம காலில் விடுறோம். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் துறந்து கடவுளுக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சோம். இப்ப அவங்கள்ட்ட அடக்கத்தோட கேட்கணும் கேள்விகள். இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன், இது எப்படி கேள்விகள் கேட்ப தப்பு இல்லை. பட் எப்படி கேட்கணும்ன்ற விதத்தை வந்து பகவான் சொல்றாரு. கேட்டு அவர்களுக்கு தொண்டு செய்யணும். தொண்டு செய்யணும்னா என்னன்னா அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். அப்ப என்னன்னா இப்போ நமக்கு ஒரு இப்போ மியூசிக் கத்துக்கணும்னாலும் மியூசிக் டீச்சர்ட்ட போறோம். அந்த மாதிரி அவங்க கிட்ட போய் அவங்ககிட்ட தொண்டு செய்யற சர்வீஸ். அதான் நம்ம சொன்ன அந்த யாகம் என்னன்னா இந்த சேவை செய்யறப்ப என்ன ஆகுதுன்னா பகவானுக்கு செய்யற சேவையோட அவருடைய பக்தர்களுக்கு சேவை வந்து பகவானுக்கு ரொம்ப திருப்தி கொடுக்கும். அவங்களுக்கு சேவை பண்றப்ப அவங்களுடைய சந்தோஷத்துல அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த ஆன்மீக அறிவை நம்ம கிட்ட ஆசீர்வாதங்களா கொடுக்குறாங்க. உண்மையை கண்டவர்கள் அவங்க என்ன தியரிட்டிக்கல் கிடையாது. உபதேசந்தி தியானம் ஞானின தத்துவ தரிசினா அவங்க ஆல்ரெடி தத்துவத்தை பார்த்தவங்க, கடவுளை உணர்ந்தவங்க, தனக்குள்ள பகவான் இருக்கிறதையும் கடவுளுடைய அந்த இது உணர்ந்தவங்க தான் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள். உண்மையை அவர்கள் கண்டவர்கள், போலியானவர்கள் கிடையாது. உண்மையை கண்டவர்கள் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள். பட் கலியுகத்துல ரொம்ப கம்மி தான் அந்த மாதிரி இருக்கிறவங்க. அவர்கள் உனக்கு இந்த ஞானத்தை அளிக்க முடியும். இந்த உன்னத அறிவு நம்ம முதல்ல இருந்து பேசிட்டு இருந்தோமே, இந்த ஞானத்தை நம்ம தீரியாக புரியும் கேட்கிறோம். ஆனா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம இதை உணரல. இதை உணர்ந்தா நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும். அந்த உணர்றதுக்கு தான் நமக்கு ஒரு குரு, ஆன்மீக குரு கண்டிப்பா தேவை. ஆன்மீக குரு இல்லைன்னா நமக்கு வழிகாட்டுதல் ரொம்ப சிரமம். அதனாலதான் நம்ம இதனுடைய பழைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் குரு இருந்தாங்க. அவங்கதான் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில ஒரு களங்கம்னு இருந்தா அந்த குரு தான் வாழ்க்கை நடத்தும். எப்படின்னா இந்த பௌதிக உலகம்ன்றது பவசாகரம் அப்படின்னா பெரிய அலைகள் உள்ள கடல் போல. கடல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பயணிக்கிறோம். இந்த ஜீவாத்மா பயணிக்குது. அப்ப இந்த குரு யாருன்னு கேட்டீங்கன்னா குரு தான் இந்த கேப்டன். அந்த இதை வந்து குரு கரணதாரம் அப்படின்னு அந்த குரு தான் வந்து அந்த படகை வந்து செலுத்துறாரு. இந்த காம்பஸ் ஜிபிஎஸ் மாதிரி குரு பொசிஷனிங் சிஸ்டம். அது மாதிரி அவர் தான் நமக்கு வழி நடத்துறாரு. இது சரி, இது தவறு, இந்த நேரத்துல இது பண்ணு, இந்த நேரத்துல இது பண்ணக்கூடாது. நமக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கப்போ அவங்க தான் கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஏன் அவங்க கிளாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த பௌதிக பந்தத்துல இருந்து விடுபட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொன்னா ஒரு டாக்டருக்கே உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாருன்னா அவரே அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டார். அவர் இன்னொரு டாக்டர்கிட்ட தான் போய் கேட்பாரு. ஏன்னா அவரே அஃபெக்ட் ஆயிருக்கிறப்போ அவருக்கே என்ன பண்றதுன்னு தெரியாது. சில டைம் இதுலாம் கூட சொல்லுவாங்க, ஆபரேஷன் பண்றப்போ பெரிய சர்ஜன் அவங்க பிள்ளைகளுக்கே அவங்க சர்ஜன் பண்ணா அவங்க கையெல்லாம் நடுங்கும். ஏன்னா அட்டாச்மெண்ட். அவங்க வந்து இன்னொரு பெரிய டாக்டர்கிட்ட தான் கொடுப்பாங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம எல்லாம் பந்தத்துல இருக்கிறப்போ நமக்கு கரெக்டான முடிவு எடுக்க முடியாது. இல்ல நம்ம நண்பர்கிட்ட போயும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களும் அந்த பந்தத்துல இருக்கிறனால கொடுக்க முடியாது. ஆன்மீக குருன்றவங்க வந்து இந்த பந்தத்துல இருந்து விடுபட்டவங்க. ஏன்னா அவங்க பௌதிகத்தோட எந்த தொடர்பும் இல்லாதனால உங்களால கிளியரா யோசிக்கும். அதனாலதான் வந்து நம்ம ஆன்மீக உள்ளவங்கள்ட்ட போய் நம்ம அதை கேட்கிறப்போ சரியான முடிவு, சரியான கைடன்ஸ் நமக்கு கிடைக்கும் சொல்லி பகவான் கிருஷ்ணன் உனக்கு ஞானத்தை அவங்களால அளிக்க முடியும். அப்ப திறனும் குணநலனும் என்னன்னா திறனை வளர்த்து கொள்ளும் அறிவு பௌதிக அறிவு. பௌதிக அறிவுனா நமக்கு கேப்பபிலிட்டி. நமக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னா என்ன அர்த்தம், கேலிபர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த கேலிபர் இருந்தாலே நம்ம நல்லா ஷைன் ஆகும். நிறைய பேர் இப்ப பாக்குறோம் அப்படிலாம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், யூடியூப்ல எல்லாம் நிறைய கிரியேட்டிவா வீடியோஸ் எடுத்து போடுறாங்க. அந்த கேப்பபிலிட்டி உண்டு அவங்க. அப்போ திறனை வளர்த்து கொள்ளும் வழி என்னது பௌதிக அறிவு. ஆனா ஆன்மீக அறிவுக்கு இந்த திறன் ஒரு யூஸும் கிடையாது. நமக்கு பெரிய ஐக்கியூ லெவல் ரொம்ப ஹையா இருக்கலாம், ஐன்ஸ்டீனா இருக்கலாம், இல்ல இதுவா இருக்கலாம், பெரிய பெரிய விஞ்ஞானிக்குள்ள அந்த விஞ்ஞானி கூட கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கேப்பபிலிட்டி பௌதிக அறிவை தான் கொடுக்கும், கொஞ்சம் ஆன்மீக அறிவு கொடுத்தாரு. ஆன்மீக அறிவு கிடைக்கிறதுக்கு என்ன கிடைக்கும்னா நல்ல குணம், நல்ல கேரக்டர் இருக்கும். கேரக்டர் தான் குவாலிபிகேஷன். ஆன்மீக அறிவு கிடைக்கிறதுக்கான ஒரே குவாலிபிகேஷன் கேரக்டர். பௌதிக அறிவுக்கு திறன் கேப்பபிலிட்டி, ஆன்மீக அறிவுக்கு குணநலன். இப்ப அந்த குணத்தை நல்ல குணத்தை வளர்க்கறது எப்படின்னா தவம் புரியும். தவம் புரியும்னா நம்ம சொன்ன 4 ரிலேட்டிவ்ஸ். தவம், ஆஸ்டெரிட்டி, புலன்களை கட்டுப்படுத்தணும், செல்ஃப் கண்ட்ரோல், மனதை கட்டுப்படுத்தணும். அப்புறம் அதிகாரியிடம் சரணடைதல்னா ஒரு ஆன்மீக குரு கிட்ட அவருடைய கைடன்ஸ் கீழே பணிவு மற்றும் சேவை மனப்பான்மை ரொம்ப முக்கியம். பணிவா இருக்கவங்களுக்கு தான் பகவான் அந்த அறிவை கொடுக்குறாரு. ரொம்ப தற்பெருமையா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அறிவு கிடைக்கிறது கஷ்டம். சேவை மனப்பான்மை இருக்கு. இந்த சேவை மனப்பான்மை இருந்தாலே நீங்க பகவத்கீதை படிக்கலனாலே பகவான் உள்ள இருந்தே எல்லாமே கொடுப்பாரு. இந்த அறிவே அந்த திவ்ய ஞானத்தை கொடுப்பாரு. நிறைய பிரபுபாதருடைய குரு ஆன்மீக அவருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ரொம்ப படிச்சவர். அவருடைய குரு எதுவுமே படிக்காதவர்.
பட் ஏன் அவர்கிட்ட அவர் போய் தீட்சை எடுத்தாரு அப்படின்னா, அவருக்கு அந்த ஆன்மீக அறிவு இருந்தது. எப்படின்னா சேவா மனப்பான்மை. நம்ம சேவை பகவானுக்கு பண்ண பண்ண உள்ள இருந்தே ரிவீல் பண்ணுவார். ஈவன் நீங்க பகவத்கீதை கத்துக்கலாம் கூட உள்ள இருந்தே உங்களுக்கு பகவத்கீதையோட ஞானம் வரும். சேவை பண்ண பண்ண பகவானுக்கு சேவை பண்ண பண்ண பகவான் அந்த திவ்ய ஞானத்தை கொடுக்கிறார். பகவானுக்கு சேவை பண்றது உயர்வு. பகவானுக்கு சேவை பண்றதை காட்டிலும் பகவானுடைய தூய பக்தர்களுக்கு சேவை பண்றது பகவானை இன்னும் குஷிப்படும். இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, அந்த வீட்டுல போறவங்களுக்கு அவங்க அந்த வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தைக்கு ஏதாவது சாக்லேட் ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், அந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரிதான் கடவுள் என்ன பண்றாருன்னா, கடவுளுடைய பக்தர் தனக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்களுக்கு ஒரு பௌதிகவாதி வந்து அவங்களுக்கு சேவை பண்றப்போ கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவரு கூட என்ன சொல்றாருன்னா, ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனா பரம் தஸ்மாத் பரதரம் தேவி. அதாவது சிவபெருமான் பார்வதியோட டிஸ்கஸ் பண்றப்போ சிவபெருமான் சொல்றாரு, எல்லா ஆராதனையோட விஷ்ணு ஆராதனை வந்து ரொம்ப உயர்ந்தது. ஆனா அதை விட காட்டிலும் சிறந்ததுன்னா விஷ்ணு வழிபடுறது, அவருடைய பக்தர்களை இது பண்றது வந்து வழிபடுறது வந்து இன்னும் சிறந்ததுன்னு. அதனாலதான் நம்ம பிரபுபாதை வந்து ரொம்ப ரொம்ப அதிக ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம அவரை வழிபடும். அப்போ யாகங்கள் இதோட வாழ்க்கைக்கான பாடம், மன கற்பனைகளாலோ வரட்டு விவாதங்களாலோ ஒருவனை நல்வழிக்கு கொண்டு வர உதவாது. ஏன்னா நம்ம மென்டல் இமேஜினேஷன் இல்ல இது ஆர்கியூ எல்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர். இதெல்லாம் பத்தி பகவத்கீதை பத்தி பேசினாலோ கடவுள் பத்தி பேசணும். கடவுள் பத்தியான சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டிபேட்டபிள் சப்ஜெக்ட். நீங்க இந்த டாபிக் எங்க ஓபன் பண்ணீங்கனாலும் ஆர்கியூமெண்ட் வரும். ஒரு குரூப் இருக்குன்னு கடவுள், ஒரு குரூப் இல்லைன்னு. அதே மாதிரி இருக்குன்னு சொல்றவங்க வந்து ஏதோ ஒரு இங்க இருக்கிற வாழற ஒரு மகானை வந்து அவங்கதான் கடவுள்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க. சோ இந்த வரட்டு விவாதங்களாலும் மனக்கற்பனாலும் ஒருவனை நல்வழிக்கு கொண்டு வர உதவாது. ஆர்கியூ பண்ணி ஜெயிக்க முடியாது. ஞானத்தை வளர்க்கும் புத்தகங்களை கூட தானாக சொந்தரமா படிப்பதன் மூலம் எவரும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற முடியாது. நான் நிறைய புக்கு போய் கடையில வாங்கிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி இத்தனை புக் வந்துச்சு நான் படிச்சுட்டு என்ன ஞானத்தை வளர்க்கலாம்னா முடியாது. ஞானத்தை வளர்க்கும் புத்தகங்களை கூட தானாக சுதந்திரமாக படிப்பதன் மூலம் எவரும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற முடியாது. எப்படி பண்ண முடியும்? அப்போ ஞானத்தை அடைவதற்கு நேர்மையான ஆன்மீக குருவை அணுக வேண்டும். இதுதான் ரிசல்ட். நம்ம ஒத்துக்கலனாலும் இதுதான் வந்து ஆன்மீக குருவை அடைஞ்சு அவங்க மூலமா தான் இந்த ஆன்மீக அறிவை நம்ம பெற முடியும். இப்ப மிக உயர்ந்த இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், சாஸ்திரங்களோட எடுக்கப்பட்ட மகாமந்திரம் பேரு திருநாம உச்சாடனம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை, பாகவதம் போல சாஸ்திரங்களே, அப்புறம் இந்த 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்றதுதான் சிறந்த யாகம். உள்ள டீட்டெயிலா நிறைய யாகங்கள் பத்தி பகவான் சொல்றாரு. அதோட மொத்த கன்க்ளூஷன் வந்து இதுதான், மிக உயர்ந்த யாகம். அப்போ வாழ்க்கைக்கான பாடம், எளிதாக கிடைக்கின்ற வாழ்வின் அத்தியாவசிய பொருட்களான ஆக்சிஜன், நீர், ஆன்மீகம் முதலியவற்றின் மதிப்பை அறிந்து கொள்ளும். எதுவுமே நமக்கு ஃப்ரீயா கிடைச்சா அதுக்கு நம்ம ஒரு பயன் இருக்காது, அதுக்குடைய வேல்யூ தெரியாது. அது மாதிரி இப்போ நம்ம காற்று சுவாசிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் இந்த காத்து நின்றுச்சுன்னா நமக்கு அப்பதான் தெரியும் இந்த காற்றோட மதிப்பு. இப்போ டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பொல்யூஷன் ஆச்சு. அப்பதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஐயோ எவ்வளவு மோசமான இடத்துல இருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கூல் காலேஜ் எல்லாம் மூடினாங்க பொல்யூஷன் ஜாஸ்தியானது. அப்ப நமக்கு இது நம்ம இங்கிருந்து அதை ஃபீல் பண்றது இல்லை. இப்ப டெல்லியில இருக்கவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ எதுவுமே ஃப்ரீயா கிடைக்கிறப்ப நமக்கு அதே மாதிரி நீர், நல்ல நீர் கிடைக்கிறதுன்றது இப்ப நிறைய நதிகள்லாம் பொல்யூட் பண்றாங்க. அப்போ அந்த உண்மையான நல்ல நீர் கிடைக்கிறதுன்றது ஒரு ஒரு உண்மையான அது வந்து ஒரு பொக்கிஷம். அதே மாதிரி ஆன்மீகமும் சில டைம் நமக்கு வழிகட்டாயமா நம்மளை ப்ரோக்ராம் கூப்பிட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால சில டைம் நமக்கு வேல்யூ இருக்காது, இவங்க நம்ம தொந்தரவு பண்றாங்க இதெல்லாம் கேட்க சொல்லி அப்படின்னு. பட் இந்த ஆன்மீகம் தான் நம்மளை வந்து கடைசியா காப்பாற்றும். இறக்கும் தருவாயில் ஆன்மீகம் தான் நம்மளை காப்பாற்றும். அதை வந்து நம்ம எப்போதுமே வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அதோடைய மதிப்பை வந்து நம்ம உணரணும். லேட்டா உணர்றதோட கூடிய சீக்கிரம் உணர்ந்தா நல்லது. இதோட அத்தியாயம் 4 இன்னைக்கு நிறைவு பெறுது. குயிக்கா வந்து நம்ம அத்தியாயம் 4ல என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னு ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கலாம். இப்ப இந்த 4 செக்ஷனா இருக்கு. நித்தியமான கல்வி அப்படின்னா ஆன்மீக அறிவு. இது வந்து பகவான் வந்து அர்ஜுனருக்கு கொடுக்குறாரு. இப்ப அதை யாரால் பெற முடியும்னா பக்தனா இருக்கும், இல்ல நண்பனா இருக்கும். அது தகுந்த கேள்வி பதிலோட அதை புரிஞ்சுக்கணும். அதில் கொடுத்திருக்கிற கட்டளைகளை பின்பற்றுது. நம்ம அதை பார்த்தோம். அப்புறம் யாரிடமிருந்து பெறுவதுன்னா அங்கீகரிக்கப்பட்ட குரு சீட பரம்பரை மூலமா தான் இந்த ஞானத்தை நம்ம பெற முடியும். நம்ம வந்து அது இல்லாம போனா தவறான அறிவு கிடைக்கும், தவறாக வழி நடத்தப்படுவோம். யாரையா ஒருத்தர் நம்ம அவங்கதான் கடவுள் நினைச்சு அவங்ககிட்ட போய் ஏமாறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அப்போ அந்த நித்தியமான கல்வி எதை பற்றியதுன்னா, கடவுள் எப்போது அவதரிக்கின்றார், அவர் அவதரிப்பதற்கான காரணம் என்ன, இந்த ஆன்மீக அறிவை பெறுவதனால் எனக்கு என்ன பயன், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன். செகண்ட் செக்ஷன் வந்து கிருஷ்ணர் என்னென்ன தவறான கருத்துக்களை வந்து அகற்றுகிறார். எல்லா பாதையும் ஒண்ணுன்னு கிடையாது. அதே மாதிரி ஜாதி பிறப்பின் அடிப்படையில ஒருத்தருடைய இது அமையறது இல்லை. அவர் பிராமணன் சத்திரியன்றது அமையறது இல்லை. யார் வந்து சத்திரியனா இருக்கும், பிராமணனா முடியும், சுத்திரனா இருக்கும், பிராமணன் ப்ரொவைடட் அந்த குணமும் கர்மமும் அவங்க வளர்த்துக்கிட்டா அவங்க பிராமணர்களா ஆக முடியும்.
ஓகே. அடுத்தது செயல்களின் விளைவுகள். 3 விதமான செயல்கள் இருக்கு. கர்மான்றது புண்ணிய செயல்கள், விக்கர்மான்றது பாவ செயல்கள், அக்கர்மான்றது பகவான் பக்திக்காக செய்யப்படும் சேவைகள். அப்ப கர்மாவுக்கு இன்பம் ரியாக்ஷன் உண்டு, விக்கர்மாவுக்கு துன்பமான ரியாக்ஷன் உண்டு, அக்கர்மா வந்து பேரானந்தத்தை கொடுக்கும், பகவானுடைய தாமத்துக்கு இந்த ஆத்மாவை எடுத்துச்சு. அப்போ இந்த இதை வந்து எப்படி நம்ம பண்றோம்னா இந்த யாகங்கள் மூலமா இதை பெற முடியும். அப்போ திறனும் குணநலனும், திறனம் வந்து பௌதிக இது கேப்பபிலிட்டி வச்சுதான், திறன் இருந்தா பௌதிகத்துல முன்னேற முடியும், ஆனா நல்ல குணங்கள் இருந்தா ஆன்மீகத்துல முன்னேற முடியும். அப்ப அந்த யாகத்தை கற்பிக்கும் ஆசிரியர் குரு. அப்ப மிக உயர்ந்த யாகம் என்னன்னா பக்தன் திருநாம உச்சாடனம், சாஸ்திரங்களை படித்தல், பலன்களை கட்டுப்படுத்துதல். இதுதான் 4வது சாப்டர், திவ்ய இது உன்னதமான அறிவு. அடுத்தது 5ஆம் அத்தியாயத்தின் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்க போறோம் 5th சாப்டர். அப்புறம் தாமரை இலை போல், தாமரைலாம் உங்களுக்கு தெரியும் தண்ணியில இருக்கும், ஆனா தண்ணீர் வந்து இலையில தொடாது. அந்த மாதிரி இந்த பௌதிக உலகத்துல இருக்கிறப்ப இந்த பௌதிக உலகத்தோட எஃபெக்ட் நம்ம மேல படாம இப்படி வாழறது. செயலாற்றும் மூவர், யார் செயலாற்றும் மூவர், சமமாக பார்த்தல், சம திருஷ்டி, யாரையும் ஏற்றமாவோ இறக்கமாவோ பார்க்காம எல்லாரையும் எப்படி சமமா பார்க்கறது. அஷ்டாங்க யோகம், இது ஒரு யோக முறை. இந்த அஷ்டாங்க யோகத்தை எப்படி பயிற்சி பண்றதுன்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அமைதியா வாழறதுக்கான வழி என்னன்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்துல லாஸ்ட்ல எண்ட்ல சொல்றாரு. அது 5ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். இப்போ உங்களுக்கு வந்து அதுவும் வந்து கர்ம யோகான் தான் பேரு. கர்ம யோகா கிருஷ்ண பக்தியில எப்படி செயல்படுறதுன்னு சொல்லி 5ஆம் அத்தியாயம் சுருக்கம். இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ பார்த்துக்கலாம். ஜய ராதா மாதவ குஞ்ச விஹாரி. There is one scripture only, one common scripture for the whole world, for the people of the whole world, and that is this Bhagavad Gita. Deva Devaki Putra Eva. And there is one God for the whole world, is Sri Krishna. And Eka Mantrastasya Navani, and one hymn, mantra, one hymn only, one prayer or one hymn is to chant his name. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. எல்லாரும் உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுத்து இன்னைக்கு இந்த வகுப்புக்கு கலந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சொல்லுங்க. இந்த அகர்மா பௌதிக செயலின்மை அதை பத்தி கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களா பிரபுஜி. ஓகே மாதாஜி. சோ செயல்களை 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. கர்மான்றது புண்ணிய செயல்கள், விக்கர்மான்றது பாவ செயல்கள், அக்கர்மான்றது ஆன்மீக செயல்கள். ஆன்மீக செயல்கள் ஏன்னா இந்த இப்போ ஆல்ரெடி நம்ம 3rd சாப்டர்லயே பார்த்தோம், ஆத்மான்றது ரொம்ப ஆக்டிவான விஷயம். அதனால செயல் புரியாம இருக்க முடியாது, ஏதாவது ஒரு செயல் இருந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த பௌதிக உலகத்துல பகவானுடைய சிருஷ்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எந்த செயல்கள் நீங்க பண்ணீங்கனாலும் விளைவுகள் இருக்கும். அது நல்ல விளைவாகவும் இருக்கலாம், கெட்ட விளைவுகளாகும். நல்ல விளைவுகள் வரப்போ நமக்கு புண்ணியங்கள் கிடைக்குது, கெட்ட விளைவுகள் வரப்போ பாவமா வந்து நம்ம கஷ்டப்படுறோம். ஒண்ணு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒண்ணு துன்பத்தை கொடுக்குது. அப்போ இந்த சந்தோஷமும் துன்பமும் வந்தாலும் நம்ம அந்த பிறகு இந்த சரீரத்தை எடுக்கணும். சரீரத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலே உடனே உங்களுக்கு ஜென்ம மிருத்து ஜெராவியாதி உண்டு. இந்த பிறப்பு இறப்பு வயதாவது அதெல்லாம் உண்டு. உங்களுக்கு நோய்வாய்ப்படுறது. அப்போ புண்ணியம் பண்ணி நம்ம பிறந்தாலும் கஷ்டம். அப்போ பகவான் என்ன சொல்றாரு, நீங்க எப்படி செயல் புரியாம இருக்க முடியும்? செயல் பண்ணாலும் ப்ராப்ளம், செயல் பண்ணலனாலும் துறவும் கூடாதுன்ட்டார், செயலை துறக்கவும் கூடாதுன்ட்டார். ஏன்னா செயலை திறந்தாலும் நம்ம ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். செயல் புரியாம சும்மா உட்கார்ந்தா நம்ம மைண்ட் என்னென்னமோ கற்பனை எல்லாம் பண்ணும். செயல் புரியறப்ப நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். அப்ப எப்படிதான் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னா, பகவான் சொல்ற அக்கர்மா பண்ணுங்கன்றார். அக்கர்மான்னா உங்களுடைய செயல்கள் எல்லாம் என்னுடைய திருப்திக்காக பண்ணுங்க அப்படின்றார். அப்ப என்ன மாதிரி செயல்கள் எல்லாம் பண்றோம் அப்படின்னா, நம்ம பண்றப்ப அந்த சாண்டிங் பண்றோம், பகவானுக்குள் செய்யக்கூடிய சேவைகள், பக்தர்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயல்கள், இது எல்லாமே என்னன்னா செயல் புரியும். இப்ப நீங்க வந்து போகா பண்றீங்க, 2 மணி நேரம் போகா பண்றீங்க, உங்களுடைய புலன்பத்துக்காக சாப்பிட்றப்போ அது வந்து உங்களுடைய கர்மாவாயிடும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, அப்ப நம்ம பண்றப்போ
எத்தனையோ ஜீவராசிகளை கொல்றோம், இந்த நெருப்புல கொல்றோம் சமைக்கிறப்போ, காய்கறி கழுவுறப்போ எல்லாத்தையும் பாக்டீரியா இருக்கு, இது இருக்கு, நிறைய பண்றோம். அப்ப அதுக்கான விளைவுகள்லாம் இருக்கும் எல்லாமே ஜென்ரலா. அப்போ அதையே வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும்னா, அந்த செயல்ல இருந்து வர விளைவுகளை வந்து பகவான் கிட்ட போயிடும், நம்ம கிட்ட வராது. ஏன்னா அது பகவான் கிட்ட அர்ப்பணம் பண்றதுனால. அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பகவானுடைய சந்தோஷத்துக்காக இந்த பௌதிக உலகத்துல இருந்து கொண்டு பண்றப்போ என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஆன்மீக செயல்களா ஆயிடும். அப்போ நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம், எப்படி நமக்கு தெரியும் இதெல்லாம் ஆன்மீக செயல்கள்னா? அப்ப பிரபுபாத ஆச்சாரியர்கள் வந்து கிளியரா கொடுக்குறாங்க, உங்களுடைய நாள் எப்படி அமையணும், காலையில இருந்து நைட் வரைக்கும் எப்படி இருக்கணும். யாருமே பௌதிக கடமைகளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லல ஆச்சாரியர். பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பௌதிக கடமைகளை நிறைவேற்றப்போ அதுல ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லாம ஆன்மீக கடமைகளை கூட சேர்த்துக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, கிராஜுவலா மைண்ட் வந்து இங்க ஃபோக்கஸ் ஆகும். அப்போ நம்ம பண்ற அதிகாலையில எழுந்திருக்கிறது, பகவானுக்கு சேவை பண்றது, சாண்டிங் பண்றது, இந்த மாதிரி சத்சங்கத்துல கலந்து கொள்வது, பகவானை பத்தி பேசுறது, அது மாதிரி நம்ம விஷயங்கள் எல்லாமே அக்கர்மால வந்து என்ன ஆகும்னா, இந்த கர்மாவுடைய பேலன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருந்து ஒரு டைம்ல ஃபுல் டைம் யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு கொஞ்ச நாள்ல நம்ம ரிட்டையர் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் முடிஞ்சதுன்னா, இப்பவே அந்த ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா கண்டினியூ. இப்ப இந்த ட்ரைனிங் இல்லைன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது டைம். அதனால என்ன பண்றாங்க, சில பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டு கூட பாத்தீங்கன்னா இன்னும் சில வேலைகளுக்கு போறாங்க. சொல்றாங்க என்னால வீட்டுல சும்மா இருக்க முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா ட்ரைனிங் இல்லை. இப்ப இந்த ட்ரைனிங் இப்ப நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப மேபி டைம் கொஞ்சமா கொடுப்பீங்க, பட் நாளாவ டைம் ஆன்மீகத்துக்கு நிறைய கொடுக்கும். அப்ப சிஸ்டமேட்டிக்கா நம்ம பாருங்க இவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க சாஸ்திரத்துல. ஃபர்ஸ்ட் பிரம்மச்சாரி வாழ்க்கை, குரு கீழே அந்த பிரம்மச்சாரி வாழ்க்கை முதல் 18-20 வருஷம் வந்து பிரம்மச்சாரிய வந்து வாழ்க்கை. அதுல வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா செல்ஃப் கண்ட்ரோலோட ஒரு குருவோட இதுல இருந்து இதுதான் வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிரகஸ்தரா மாறுறாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட. அப்ப ரொம்ப ஆன்மீகம் எல்லாம் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. ஆனா அவங்க அந்த பிரம்மச்சாரியில கொடுத்த ட்ரைனிங் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிரகஸ்தால ஒரு செல்ஃப் கண்ட்ரோலா வாழ்வாங்க. 50 வயசு வரைக்கும் கிரகஸ்தரா இருக்காங்க, குடும்பத்துக்கு குழந்தைகள் வராங்க, குழந்தைகள் நல்லபடியா வளர்க்குறாங்க, குழந்தைகள் பெரியவர்கள் ஆயிடுறாங்க 50 வயசுல. நான் அவங்களாம் இயர்லியா பண்ணிடுவாங்க மேரேஜ். அப்போ கிரகஸ்தா அப்புறம் வானப்பிரஸ்தான்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து புனித ஸ்தலங்களுக்கு போய் ஆன்மீக விஷயங்களை நிறைய வளர்த்துக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைகளை வந்து குடும்பத்தை பாத்துக்கிறாங்க. வானப்பிரஸ்தா 50 to 60. 60க்கு அப்புறம் சன்னியாச வாழ்க்கை, ஃபுல் டைம் டெடிகேஷன் டு கடவுள். அப்ப கிராஜுவலா பௌதிக வாழ்க்கையும் பாதிக்காம ஆன்மீக வாழ்க்கை எப்படி கூட ஆட் பண்ணிக்கிட்டே இருவாங்க, டோஸ் கூட்டிக்கிட்டே வருவாங்க. அப்படியே போயிட்டு வானப்பிரஸ்தா இருந்து சன்னியாசம் அப்படி போயிட்டு அந்த ஆன்மீக வாழ்க்கையை ஃபுல் ஃபிளெட்ஜா எடுப்பாங்க, ஃபுல் டைமா எடுப்பாங்க. அப்படி நம்ம சிஸ்டமேட்டிக்கா போறதா அக்கர்மா. இப்ப நம்ம இப்ப செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து கூட அப்படியே இந்த ஆன்மீக செயல்களை கூட்டிக்கிட்டே போகணும். அந்த தேவையில்லாத நேரங்கள், காசிப்பி பண்ற நேரம் இல்ல இந்த மாதிரி டைம்ல நம்ம கூட்டிட்டு போறப்போ அக்கர்மாக்களா மாறுது. அக்கர்மா வந்து பகவான் சந்தோஷப்படுறாரு. பகவான் பாக்குறாரு இவங்க வந்து நேரத்தை சரியா உபயோகிக்கிறாங்கன்னா அடுத்தது அதுக்கேற்ற மாதிரி வாய்ப்புகளை நமக்கு கொடுப்பாரு. இன்னும் நிறைய அக்கர்மாக்கள் செய்யறதுக்கு நம்ம செய்ய அவரே வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுக்கு அது கிளியரா? கிளியர் ஆயிடுச்சு பிரபுஜி. பகவான் ஆமா, பகவானுக்கு செய்யக்கூடிய எந்த செயலா இருந்தாலும் அது இது வந்து லிமிட்டட் கிடையாது, போகான்னு மட்டும் கிடையாது. நீங்க வந்து பகவானுக்கு வந்து மலர் மாலை இல்ல வந்து அவர் இடத்துல இருக்கிறது ஏதோ பகவான் சிந்தனையில பண்ணக்கூடிய எல்லா செயலும், பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எல்லா செயல்களும் கிரியேட்டிவா அவ்வளவு பண்ணலாம். 2 பேருக்கு நீங்க போய் ஒரு பகவத்கீதை புத்தகம் கொடுக்குறீங்கனால அது ஆன்மீக செயல் தான். ஏன்னா உங்களுடைய சந்தோஷத்துக்கு கொடுக்கல, அது பகவானுடைய சந்தோஷத்துக்காக பண்றீங்க. சோ இப்ப நீங்க வந்து இந்த டைமை வந்து 1 மணி நேரம் இப்ப கடவுளுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா இது அக்கர்மம். இது வந்து கடவுளுடைய சந்தோஷத்துக்காக, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொடுக்கறது. இந்த டைம்ல நம்ம வந்து நம்மளுடைய சந்தோஷத்துக்கு ஏதாவது பண்ணிருக்கலாம், பட் அதை தியாகம் பண்ணிட்டு இதுக்காக வரும். இப்ப நமக்கு ஆன்மீக அறிவு கூடும். இப்ப ஆன்மீக அறிவு அக்கர்மாவும். ஹரே கிருஷ்ணா. அதே மாதிரி இந்த தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் தான் வந்து உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும் அப்படின்னு வந்து தத்துவதர்சி. அப்ப நமக்கெல்லாம் இப்ப நம்ம வந்து பிரபுபாதா, ஸ்ரீல பிரபுபாதாவை தான் ஃபாலோ பண்றோம். சோ நம்ம எல்லாருக்குமே குரு வந்து அவரை தான் நம்ம எடுத்துக்கலாம்ல பிரபுஜி? எஸ், கரெக்ட். அதே மாதிரி இப்ப வந்து நிறைய இந்த கௌர கோபாலதாஸ், அமேந்திரதாஸ் இந்த மாதிரி நிறைய பேரோட ஸ்பீச் வந்து நம்ம கேக்குறோம். இப்ப அவங்க எல்லாமும் இந்த குரு பரம்பரா இத நல்லா ஃபாலோ பண்றாங்க, ஸ்ட்ரிக்டா இதெல்லாம் இது பண்றாங்கன்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது பிரபுஜி? எஸ் மதி, நல்ல கேள்வி அது. நான் சொன்ன மாதிரி பிரம்மச்சாரிக்கு அப்புறம் 2 தடங்கள் உண்டு. ஒண்ணு கிரகஸ்தரா மாறலாம், இல்லைன்னா வந்து அப்படியே டைரக்டா மேரிட் லைஃப் எடுத்துக்காம சில பேருக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் என்னால இருக்க முடியும் தனியா அப்படின்றவங்க வந்து அந்த பிரம்மச்சாரியாவே இருக்கிறாங்க. பிரம்மச்சாரியா இருக்க முடியாதவங்க கிரகஸ்த வாழ்க்கை எடுத்துக்கலாம். நீங்க பாக்குற அமரேந்திர பிரபு பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்போ கூடி சீக்கிரம் கிரகஸ்தரா மாறிடுவார் நினைக்கிறேன்.
ஆனா கௌரகோபால் பிரபு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரி வாழ்க்கையை எடுத்துக்கிட்டார். ஒருத்தரைக்கும் ஒரு இன்ஜினியரிங் கோல்டு மெடலிஸ்ட் அவரு காலேஜ்ல. பட் அவருக்கு இந்த வாழ்க்கை முறை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பகவானோட சேவைக்காக என்னோட ஃபுல் டைம் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி இப்ப பல பேரோட வாழ்க்கையை அவர் மாற்றுறாரு. அது கிரகஸ்தரா இருந்தா அந்த அளவுக்கு ஒரு ஆள் பண்ண முடியுமான்றது கிடையாது. ஏன்னா அவருடைய கமிட்மெண்ட்ஸே நிறைய இருக்கும். இப்போ நிறைய பேரோட வாழ்க்கைகள் அவர் இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. இவங்க எல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு இப்படி கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்கன்னு அர்த்தம். இப்ப பிரபுபாதர் பிரச்சாரம் பண்ணி எவ்வளவு பேர் மாறணும், நமக்கு ஒருத்தர்கிட்ட கேட்டு அவங்க மூலமா இன்ஸ்பிரேஷன் வருது, நமக்கு ஒரு உந்துதல் வருது, பக்தியில இன்னும் நல்லா பண்ணணும்னு ஒரு உத்வேகம் வருதுன்னா, யார் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து கேட்கிறோமோ அவங்க நல்லா ஃபாலோ பண்ணாதான் அவங்க ப்ரீச்சிங்க்கு எஃபெக்டிவா இருக்கும். அப்ப நம்ம கிட்ட யாருக்கிட்ட இந்த இன்ஸ்பிரேஷன் வருதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி குரு கூட பிரபுபாதர் கீழே குருக்கள் உண்டு. பிரபுபாதர் வந்து கொஞ்சம் செலக்டட் பிரபுபாதருடைய டிசைபிள்ஸ், அவரோட தீட்சை கொடுத்த டிசைபிள்ஸ் வச்சிருக்காரு. அதுல வந்து சில பேர் இஸ்கான்ல அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க. இந்தியர்கள் மற்றவங்க எல்லாமே இருக்கு. அவங்களுடைய லெக்சர் எல்லாம் கேட்கிறப்ப கூட நமக்கே வந்து ஒரு சில பேர்கிட்ட கேட்கிறப்ப இன்ஸ்பிரேஷன் வரும். அப்போ அந்த மாதிரி நம்ம இன்ஸ்பிரேஷன் வரப்ப நம்ம அவங்க கிட்ட இருந்து கூட தீட்சை எடுத்துக்கலாம். பட் அதுக்கான ப்ரொசீஜர் ப்ராசஸ்லாம் இருக்கு. அவங்களும் லேஸ்ல தீட்சை தர மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து லைட்டா எடுத்துக்கிட்டு இதை பண்ண முடியாது. அவங்களுக்கு தீட்சை எடுக்கிறப்ப அவங்களுக்கு சில டெஸ்ட் ஒரு சில இதெல்லாம் உண்மையிலேயே நம்ம சீரியஸா இருக்கோம் ஆன்மீகத்துலன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகுதான் அவங்க நமக்கு வந்து தீட்சை கொடுப்பாங்க. ஏன்னா சில பேர் வந்து அது ஒரு ஃபேன்சி மாதிரி தீட்சை எடுத்துட்டு எதுவுமே ஃபாலோ பண்ணாம விட்டுட்டு போயிட்டா அது குருவையும் பாதிக்கும். அதனால அவங்களும் கேர்ஃபுல்லா இருப்பாங்க, நம்மளும் கேர்ஃபுல்லா 2 பேரும் இருப்போம். 2 பேரோட மியூச்சுவல் இதுல வந்து இப்போ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கௌரகோபால் பிரபுக்கு ஒரு குரு உண்டு. அவர் பேர் ராஜ்நாத் சுவாமி மகாராஜ் பேர். சௌபாத்தி பாம்பேல டெம்பிள்ல தான் அவர் இருக்காரு. பேசிக்கலி ஒரு அமெரிக்கன். பட் அவர் வந்து 30-40 வருஷமா இந்தியால இருக்காரு. அதே மாதிரி அமரேந்திர பிரபு பாத்தீங்கன்னா கோவிந்த் சுவாமி மகாராஜ் அவருடைய பிருந்தாவன்ல இருக்காரு. அந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்க எல்லாருமே தீட்சை பெற்றவர்கள். அவங்க எல்லாருக்குமே குருக்கள் உண்டு. அமரேந்திர பிரபு பாத்தீங்கன்னா அவர் பௌதிக கல்வியிலையும் ரொம்ப சிறந்து எம்டெக் பண்ணியிருக்கிறாரு அமெரிக்கால. இங்க இருந்து பாம்பேல இருந்து போய் அங்க ஹையர் ஸ்டடிஸ் படிச்சுட்டு இப்ப MBA படிச்சுட்டு ஒரு சிறந்த வேலையில இருக்காரு. பட் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தையும் எடுத்து பண்ண முடியும். அதனாலதான் ஆன்மீகம்ன்றது பௌதிகத்தை அஃபெக்ட் பண்ணது. அவங்க வந்து பௌதிக வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு ஆன்மீகத்திலையும் நல்லா சிறந்து செய்யறாரு. ஓகே பிரபுஜி. இது நான் அடிக்கடி கேட்கிற கேள்விதான் பிரபுஜி. இது இந்த மத்தவங்க ஸ்பீச் எல்லாம் நம்ம கேட்கும் போது நமக்கு தெரியுது, அது வந்து அவங்க கிருஷ்ணாவை சென்டரா வைக்காம தான் சொல்றாங்கன்றது தெரியுது. ஆனாலும் அவங்க ஸ்பீச் எல்லாம் அட்ராக்டிவா கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுதே பிரபுஜி. அதுல நம்ம எப்படி டீவியேட் ஆகாம நம்ம கரெக்டா இந்த பாத்துலயே நம்ம நிக்கிறது? அதாவது மாதாஜி, அது வந்து சைக்காலஜிக்கல் அதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச்னுவாங்க, பாசிட்டிவ் திங்கிங், அந்த மாதிரி சில மைண்ட் ரிலேட்டட்னா சில விஷயங்களை வந்து ஸ்டோரி மூலமா சொல்றப்ப நமக்கு ஒரு கொஞ்சம் தற்காலிகமா நம்ம மைண்ட் கொஞ்சம் இன்ஸ்பைரிங் ஆகலாம். பட் பகவத்கீதாவோட சென்ட்ரல் பாயிண்ட் கிருஷ்ணர் தான். நம்ம கிருஷ்ணரை பகவானை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம தனியா இது பண்ணணும்ன்றப்போ அது வந்து என்ன சொல்றது, கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். இப்ப சொல்லுவாங்க சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இவன் உணவுல பார்த்தா டூனட் ரொம்ப நல்லா சுவையா இருக்கும். எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வச்சிருந்தாங்கன்னா கூட வாசனை எல்லா இடத்துக்கும் வரும். பட் அதனால உடலுக்கு ரொம்ப கெடுதி தான் டூனட். ஏன்னா அது மைதால பண்ணுது, சர்க்கரை பிளஸ் ஆயில், டீப் ஆயில் ஃப்ரை. அப்போ பார்க்காது அட்ராக்டிவா இருந்தாலும் நமக்கு நல்லது இல்லை இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி பகவானை விட்டுட்டு சில பேர் சொல்றப்ப தற்காலிகமா அது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கலாம். பட் அல்டிமேட்டா அதோடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நம்மளால கரெக்டா அதை ஃபாலோ பண்ண 2 நாள் ஃபாலோ பண்ணணும், 3 நாள், பட் அதோட ரிசல்ட் வந்து நீடித்து இருக்காது. அது வந்து பகவானோட சம்பந்தப்படாதனால வந்து அதுக்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. அதனால நம்ம கிளியரா பாத்துக்கணும். நமக்கு சொல்லி கொடுக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப கிளியர், வெரி சிம்பிள் அண்ட் கிளியர். பகவத்கீதா ஃபாலோ பண்றோம். பகவத்கீதையில பகவான் சொல்றாரு என்ன பண்ணணும்னு சொல்றாரு. அதுபடி யார் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அப்படியே ஃபாலோ பண்றோம். இப்ப நீங்க வந்து இப்ப உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட இந்த பகவத்கீதையை எடுத்து ஒரு சிம்பிளா சான்ஸ்கிரிட் படிச்ச பையன்கிட்ட இந்த ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் கேளுங்க. மன்மனாவோ மத்பக்தோ, சிம்பிளா சொல்றாரு. மத்பக்தோன்னா என்னுடைய பக்தனாகும். அப்ப என்னுடைய பக்தனாகுன்னு சொல்றவங்க இன்னொருத்தங்க இந்த பகவத்கீதையை எடுத்துக்கிட்டு அவங்க சாமியாரா இருந்துட்டு என்னுடைய பக்தனாகுன்னு சொன்னா எப்படி நம்ம ஆக முடியும்? அவங்களுக்கு எப்படி கிருஷ்ணருக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்டவர், கிருஷ்ணருக்காக தன் வாழ்க்கையை கொடுத்தவர் கூட நீங்க சம்பந்தப்பட்டீங்கன்னா நீங்க கிருஷ்ணரோட கனெக்ட் ஆகுது. இல்லைன்னா செயின் லிங்க் டிஸ்கனெக்ட் ஆயிடுது. ஏவம் பரம்பரா பிராப்தம் இம ராஜரிஷியோ. எப்படி அந்த குரு சிஷ்ய பரம்பரையில இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பிரபுபாதர் மூலமா போறப்ப அந்த கிருஷ்ணர் வரைக்கும் தொடறீங்க போயிட்டு. அந்த சம்பிரதாய செயின் இருக்கு. எப்படி எலக்ட்ரிக்கல் பவர் ஹவுஸ்ல பவர் ஜென்ரேட் ஆயிட்டு வீட்டுல பிளக் பாயிண்ட்ல நீங்க சொருவுனீங்கன்னா பவர் வருது. நடுவுல ஒரு ஒயர் கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க சொருவுனீங்கன்னா பவர் வராது.
உங்க வாழ்க்கையில டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது. ஏன்னா அவங்க கிருஷ்ணரோட சம்பந்தப்படலை. பட் இந்த 4 சம்பிரதாயங்களும் கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. பிரம்ம சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம். இந்த 4மே பவர் ஹவுஸோட கனெக்டட். அதுதான் அந்த 32 பேர் படிச்சோம் பாரு. இது பிரம்ம, மாதவ, கௌடிய சம்பிரதாயம். இட் ஷுட் பி கனெக்டட். கனெக்ஷன் இல்லாம ஒருத்தர்கிட்ட அவங்களே சுயமா நானே குருன்னு சொல்லிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்கு. இன்னைக்கு காலகட்டங்கள்ல குரு இல்லாம அவங்களே ஃபேமஸ் ஆகுறாங்க. யூடியூப்ல ஃபேமஸ் ஆகுறாங்க, ஃபேஸ்புக்ல ஃபேமஸ் ஆகுறாங்க, ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ். பட் அவங்களுடைய குரு யாரு? அவங்க யாருக்கிட்ட கத்துக்கிட்டாங்க? அவங்க என்ன மாதிரி தியாகங்களை அவங்க வாழ்க்கையில பண்ணுங்க? இப்ப பிரபுபாதோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 70 வயசுல அவருடைய குரு இருந்தாரு. ஒரு குருவுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கடல் கடந்து 35 நாள் போய் அமெரிக்கால பணம் இல்லாம ரோட்ல இருந்து அவர் பகவத்கீதையை சொல்லி கொடுத்து இத்தனை ஒரு 108 கோயில்களை 10 வருஷத்துல கட்டினாரு. அந்த குரு சிஷ்ய பரம்பரையில வராரு. இப்ப நானே குரு ஆயிடுறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட பேக்கப் இல்லாமன்னா அது கரெக்டான விஷயம் கிடையாது. அஸ்பர் பகவத்கீதை படி இமம் ராஜரிஷியோ இது அதாவது இது குரு சிஷ்ய பரம்பரையில் தான் வருது. ஞானம், ஆன்மீக கல்வின்றது த்ரூ குரு டிசைபிள் ரிலேஷன்ஷிப். தனியா ஒருத்தவங்க ஒரு ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆகி அவங்க குரு இல்ல அப்படின்னு சொல்றவங்களை நம்ம கிரெடிபிலிட்டி கிடையாது. அவங்கள நம்பி நம்ம ஏமாறணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இட் இஸ் நாட் ஆஸ் பர் பகவத்கீதா. ஓகே பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வெல்கம் வெல்கம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காக சந்தேகங்கள்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு. பிரபு, தன்னுணர்வு நம்ம சுகதேவ கோஸ்வாமி கூட அவர் சொல்லலாம் பிரபு. அவரு குழந்தையா இருக்கும் போது 16 வருஷம் அவர் கருவறையிலே இருப்பாரு. தன்னுணர்வு பெற்றதானே பிரபு. ஒரு கருவறையில இருந்து வெளியே வர மாட்டாரு. ஞானத்தை பெற்றவர் தானே பிரபு. கரெக்ட். அவர் பிரம்ம ஞானின்னு சொல்லுவாங்க. பிரம்ம ஞானின்னா நான் சொன்ன பாத்தீங்களா, பகவான 3 லெவல்ல உணர்றது. பிரம்மன், பரமாத்மா, பகவான். அப்போ அவர் கருவறையில இருந்தப்போ அவர் ஒரிஜினலா பிரம்ம ஞானியா தான் இருந்தார். ஆனா அவர் வெளியில பிரம்ம ஞானியா தான் இருந்தார். ஆனா எப்போ அவருடைய தந்தை கிட்ட இருந்து பாகவதம் கேட்டாரோ அவர் பிரம்ம ஞானில இருந்து பக்தனா மாறிட்டார். அதனாலதான் அந்த பாகவதம் முழுக்க அவர் தான் பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு, முழுக்க முழுக்க பகவானுடைய குணநலன்களை பாகவதத்துல பக்தியை பத்தி ரொம்ப ஏற்றமா குளோரிஃபை பண்றாரு. அவர் ஒரிஜினலா இருந்தது ஒரு பிரம்மஞானி, பிரம்மம். ஆனா அவர் பாகவதத்தை கேட்டு அவர் மாறினது பக்தரா மாறினார். அப்போ பிரம்மம்ல ரியலைஸ் பண்ணவங்க இந்த பகவத்கீதையோட பக்தன் வாயில இருந்து கேட்கிறப்ப அவங்க பக்தர்களா மாறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. சோ வேற சந்தேகங்கள்? ஸோ இதுல உங்களுக்கு இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றோம், இந்த பகவத்கீதையோட கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? அதாவது இப்ப இந்த ஃப்ளோ, இந்த 4 செக்ஷனா பிரிக்கிறோம், மொத்த ஸ்லோகத்தையும் 45 ஸ்லோகத்தையும், அதோடைய ஃப்ளோ, அதோடைய டிஸ்கிரிப்ஷன். ஏன்னா நம்ம எல்லா ஸ்லோகத்தையும் பார்க்கல. பட் இதுல உங்களுக்கு இப்ப நம்ம சொல்லி கொடுக்குற விதம் புரியுதா? இல்ல இதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு நீங்க ஏதாவது உங்களுக்கு தோணுதா? இல்ல இது இப்படி இப்ப சொன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி ஏதாவது தோணுதா? ஏதாவது இருந்தா அப்படி சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு ஈஸியா அதை புரிஞ்சுக்கிற இதுல டைப்ல இருக்கா? இதுவே நல்லா புரியுற டைப்ல தான் பிரபு இருக்கு. ஓகே மாதாஜி. ஓகே. ஸோ நம்ம இந்த 18 சாப்டர் நம்ம இந்த மாதிரி செக்ஷனா தான் பார்க்க போறோம். 5வது சாப்டர்ல இந்த தீம் பேஸ்ட், இந்த தீம்ல தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். முக்கியமான ஸ்லோகங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, சாத்துர்வர்ணம், மயா சிஸ்டம், குணகர்ம விபாகஷ்ட, அந்த மாதிரி முக்கியமான ஸ்லோகங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல மற்றபடி இந்த 45 ஸ்லோகம் ஒரு ஸ்லோகமா பார்க்க மாட்டோம். பட் இந்த சாப்டர்ல இந்த சப்ஜெக்ட் இதைதான் சொல்ல வர கிருஷ்ணர், அதான் பார்க்க போறோம். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஏதாவது சப்போஸ் இதுல இல்ல நான் சொல்றது இன்னும் வேகமா சொல்றேன், இல்ல இன்னும் சில உதாரணங்கள் கொடுக்கலாம், ஏதாவது அப்படி இருந்ததுன்னா நீங்க எனக்கு நீங்க மெசேஜ் அனுப்பலாம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ உங்களுடைய டைம் கொடுத்து இன்னைக்கு எல்லாரும் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு சாப்டர் 5, அத்தியாயம் 5. அதுக்கு முன்னாடி நாங்க அந்த இதெல்லாம் ஷேர் பண்றோம். அதோடைய ஸ்லோகம், வருஷம், அது ஆடியோ பர்பட் படிங்க, ஸ்லோகத்தை படிங்க, உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி கிளியரா இருக்கும். அப்புறம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கிளாஸ் முடிச்சு கேட்கலாம். ஸோ இந்த கிளாஸ் நீங்க கலந்துட்டு இருந்தது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் உண்டாகணும், பக்தியில மேன்மேலும் மலரும் சொல்லி எல்லாருக்காகவும் ஹரே கிருஷ்ணா 3 முறை சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே.
कृष्ण हरे राम हरे राम 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 हरे हरे। वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय। जगत गुरु श्री